சகோதரர்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அதிகமை பெருகிறது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவன் இன்றைய நாளிலும் கிருபையாக இந்த ஒரு நேரத்தை கொடுத்து அவருடைய வேதத்தின் மகத்துவமான காரியங்களுக்கான கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த அடிப்படை வேதாகமத்திலே மற்றும் ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நம்ம கடந்த வாரத்திலரையும் சகோதரர்கள் முடிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம இன்ட்ரடக்ஷன்ல கூட பார்த்தோம். நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் தான். ஸோ இது வந்து இல்லாத ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. நம்ம வேதத்துல அநேக இடங்கள்ல இந்த நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இடம் பெற்றிருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கோம். அது பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி இந்த நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து டைரக்டா நம்ம வந்து பைபிள்ல படிச்சிருக்கிறோம். அதே மாதிரியே பார்த்தோம்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பொதுவான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம்னா இந்த நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லலாம். இப்ப இது பொதுவா நரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கரண்டா இந்த ஒரு உலகத்துல பாவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர்களுடைய இறப்பிற்கு பிற்பாடாக தேவன் தண்டிக்கக்கூடிய ஒரு இடமாக எது இருக்கும்னா இந்த ஒரு நரகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த நரகத்தை குறித்து ஒரு பொதுவான ஒரு கருத்து எப்படி இருக்குது அப்படின்னா அது சதா காலத்திற்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா தேவன் அவர்களை தண்டிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம். கரெக்டா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு நித்தியத்திற்குமான ஒரு தண்டனையாக இருக்கக்கூடிய இடம் தான் எதுனா இந்த நரகம் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையாக இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. நம்மளும் அதே ஒரு தாட்ல தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சபை பாகுபாடின்றி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பொதுவான நம்பிக்கையாக இந்த ஒரு நரகம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஜெனரலா ஒரு கொஸ்டின் வச்சுட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம போலாம். இப்ப இந்த நரகத்துல யார வந்து தேவன் போட்டு வாதிக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா டைரக்டா சொல்லுவாங்கல்ல, பாவம் செஞ்ச மனுஷர்களை தான் என்ன பண்ணுவார் தேவன் இந்த மாதிரி நரகத்துல போட்டு தண்டிப்பார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்த்துட்டோம்னா யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கிறத ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப யாரெல்லாம் பாவம் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாவம் செய்யாம தான் இருக்கிறோமா, இல்ல இதுக்கு வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பாவம் செய்யாம தான் இருப்போமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கே என்ன ஒரு ஆன்சர் வரும்னா பாவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு உருவத்துல அது பாவம்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய கட்டளைகளை நம்ம மீறுறதுதான் பாவம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவருடைய கட்டளைகள்ல டெய்லி வந்து நம்ம ஏதோ ஒரு கட்டளை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், மீறிட்டே இருக்கிறோங்கும் போது நம்ம அந்த பாவம்ங்கிற ஒரு காரியத்தை அனுதினமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோங்கும் போது நம்மளுடைய மரணத்திற்கு பிற்பாடாக நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அப்படியே ஒரு பயம் வந்துடும். இப்ப இந்த பயத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில எல்லாருமே கேரி ஃபார்வர்ட் பண்றது. அதாவது தேவன் கட்டாயம் என்ன பண்ணுவாரு, மரணத்துக்கு அப்புறமா தண்டிப்பார் அப்படின்னா இப்ப அந்த கேள்விக்கான பதில நம்ம வேதத்துல ஏதாவது வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, யார் வந்து பாவம் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் வேதத்துல இருக்குதான்னா 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கக்கூடிய வசனங்களை இந்த இடத்துல எடுத்து நம்ம தியானிக்கும் போது எப்படி இருக்குன்னா பாவம் செய்யாத மனுஷர்கள் இல்லையே அப்படின்னா யாரெல்லாம் மனுஷர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாவம்ங்கிறத ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதே இது ரோமர்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணம் நம்ம எல்லாருக்கும் இருக்குதுன்னா நம்ம எல்லாருக்குமான ஒரு காரியம் அங்க ஒரு ஆர்ஜினா என்ன இருந்துட்டு இருக்குதுன்னா பாவம்ங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த வசனத்துல வாட்ச மாதிரி பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப எல்லாருக்குமான முடிவு என்னவா இருக்கும் மரணத்திற்கு அப்புறமா? எல்லாருமே எங்கதான் போக வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ் போற மாதிரி தானே இதனுடைய முடிவா இருக்குது. இப்போ தேவனுடைய மைண்ட் செட் இதுதானா, அவர் நமக்கு இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா, நான் உங்களை மரணத்திற்கு அப்புறமா நான் இந்த சதா காலங்களிலும் நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல போட்டு உங்களை நான் என்ன பண்ண போறேன், பாதிக்க போறேன் அல்லது கொடுமைப்படுத்த போறேன், எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்க போறேங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா இதற்கு நம்ம யோவான் எழுதின ஒரு நிருபத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்போ பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்,
நம்ம மனுஷர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனுக்காக தான். ஒருத்தவங்க வந்து உயிரோட இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்லயே நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். மனுஷனை தேவன் ஏன் உண்டாக்குனார்? மல்கியல் வசனம் வாசிச்சிருக்கிறோம். அவர் வந்து தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்குறதுக்கு தான் என்ன பண்ணார்? மனுஷனை சிருஷ்டித்தார். கரெக்ட்டுங்களா? அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கணுங்கிறது அவருடைய மோட்டிவா இருக்குது. அப்படி இருக்கிறவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தாட் ப்ராசஸ் கிடையாது. இப்ப நம்ம இடத்துல அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தம். அப்ப நித்திய ஜீவன் என்னது? காலகாலத்திற்கும் உயிரோட இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். ஆனா இப்ப மனுஷனுக்கு மரணம் கூடிய ஒரு காரியம் இருந்துட்டு இருக்குது. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம். அப்ப இந்த பாவத்தை போக்கி மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நான் ஜீவனை கொடுப்பேங்கிறது தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம். ஆனா அனதர் கான்செப்ட்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லா மனுஷர்களும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாவத்தினுடைய ஒரு சம்பளமாக இப்ப நம்ம நம்பிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மரணத்திற்கு பிற்பாடாக நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தவே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நித்திய ஜீவன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது சதா காலத்திற்கும் என்ன பண்ணுவாங்க? உயிரோட இருக்கிறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இதனுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்குது பாருங்க இதுல. இப்ப நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல போட்டு சதா காலங்களிலும் வாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சதா காலங்களில் ஒரு காரியத்தை எடுத்துக்கலாம். அவங்கள தீயில போட்டு எரிச்சாலும், எண்ணெயில போட்டு வறுத்தாலும், என்ன ஆனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாக மாட்டாங்க. சதா காலத்திற்கு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? உயிரோட அந்த சித்திரவதையை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நித்திய ஜீவன்கிறது அவங்களுக்கா? இல்ல தேவன் சொல்ற நித்திய ஜீவன்கிறது நமக்கா? இப்ப இங்கேயே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. நித்திய ஜீவன்கிறது யாரு? நரகத்துல என்ன பண்ணினாலும் ஒருத்தவங்க சாகாமே இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தானே நித்திய ஜீவன். அப்ப தேவன் இதை பத்தி தான் பேசுறாரு. ஆனா நம்ம தேவனை இப்ப நம்மளே எப்படி யோசிச்சு வச்சிருக்கிறோம்ங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அப்ப இன்னொரு ஆங்கிள் யோசிக்கலாம். இது இப்ப தேவன் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்குள்ள நம்ம வரலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்ப அதுக்கு முன்னாடியாக இப்ப நம்ம மனுஷங்களுடைய மனநிலைமை எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு சட்ட திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு காரியம் வச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் வச்சிருக்கோம். இப்ப நம்ம இந்தியால பார்த்தோம்னா ஐபிசி இருக்கு. இந்தியன் பீனல் கோர்ட்டோட லாஸ் ஃபுல்லா இருக்குது. இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் அப்படின்லாம் இருக்குது இல்லையா? இப்ப ஒரு மனுஷன் தவறு செய்யறான்னா எந்தெந்த தவறுக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறது என்ன இருக்குது அதுல கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இப்ப மனுஷனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு தண்டனை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மரண தண்டனை அப்படின்னு வச்சிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது. எல்லாருக்கும் என்ன பண்ணிட முடியாது, அந்த மரண தண்டனைங்கிறத கொடுத்துட முடியாது. இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறிய தண்டனையா இருக்கும். ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்கன்னா ஆயுள் தண்டனை. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் தண்டனை இருக்குதுல்ல, அது வந்து அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட மாட்டாங்கன்னா மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு, அதாவது ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருந்தா கூட நிறைய செஷன்ஸ் போகும், எல்லாம் முடிஞ்சு ஃபைனலா அதற்கு வேலிடா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபைனல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது பாவம் செஞ்ச எல்லாருக்குமே மரண தண்டனையானா அப்படி இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டத்துல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு சிலர் வந்து ஏதோ வந்து உணர்ச்சி வசத்துல ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தங்களுடைய இயலாமையினால தவறு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா என்ன பண்ணிருக்காங்கன்னா வரையறுத்து வச்சிருக்காங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தான் வரையறுத்து வச்சிருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வீட்டுல நம்மளுடைய அப்பா இருக்கிறாங்க, இல்ல நம்மளே வந்து அப்பாவா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுடைய குழந்தைகள் தவறு பண்ணும் பட்சத்துல அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல என்ன ஆயிடுவாங்க, நம்மளுடைய சொல் பேச்சு கேட்காம ஏதோ ஒரு தவறான காரியம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்த உடனேயும் அப்படின்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து சொல்லுவோம், கண்டிப்போம். அதாவது இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ சரியா இருந்துக்கணும், ஒருவேளை நான் சொல் பேச்சு கேட்கலாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுவோம். ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் ஹார்ஷா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுவோம். எதனால? அவங்க தவறுனால விழுந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இப்ப மறுபடியும் அந்த குழந்தை அதே மாதிரி தவறு பண்ணிட்டாங்க. அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி திட்டுவோமானா இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணுவோம்னா அவங்கள அடிப்போம். எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்தணும், அவங்கள வந்து நம்ம வந்து வாதிக்கணும் அப்படிங்கிறதுக்குனால ஒரு தகப்பன் ஒரு தங்களுடைய குழந்தைகளை அடிக்க போறது கிடையாது. அது எதுக்காக அப்படின்னா அவங்க மறுபடியும் தவறு பண்ணாம நல் வழியில இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கான்செப்டா இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ஒரு கேள்வி, ஏதோ இப்ப நம்மளுடைய குழந்தை ஏதோ ஒரு தவறு பண்ணிருச்சு, ரொம்ப பெரிய தப்புன்னு வச்சுக்கலாம், இருக்கிறதுலே வந்து நம்ம மன்னிக்க முடியாத ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு தண்டனை அப்படிங்கறது நம்ம குழந்தைக்கு என்ன கொடுப்போம்? அடிக்கிறதே எக்ஸ்ட்ரீம்னு வச்சுட்டோம்னா அதுக்கு லெவல் அடுத்த லெவல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா
நம்ம அதிகபட்சமாக நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அக்கறையோ காமிக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைகள் இடத்துல காட்டக்கூடிய அதிகபட்ச தண்டனையாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய குழந்தைகள் இடத்துல? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து தீயினால சுட்டு எரிச்சிடணும். இப்படி யாராச்சும் இப்ப நம்ம யோசிக்க முடியுமா? எந்த தகப்பனாச்சு தன்னுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு தவறு பண்ணும் பட்சத்துல, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமா தவறுனே வச்சுக்கலாம், அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையாக நம்மளுடைய குழந்தைகளை நம்மளே வந்து தீ வச்சு நம்மளால எரிச்சிட முடியுமா? இதுதான் அதிகமான நான் தண்டனையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு யோசிக்க முடியல இப்ப நம்மளால. அது என்ன எவ்வளவு பெரிய தவறா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தவறுல இருந்து மறுபடியுமாக நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டுக்கொண்டு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நம்மளுடைய மைண்டே வந்து ஒர்க் ஆகுது. இப்ப நம்மளுடைய மைண்ட்ல யாருடைய மைண்டுங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா? இப்ப மனுஷன் ஒரு நார்மலான மனுஷன், இப்ப இந்த நார்மலான மனுஷன் நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், நம்மளே வந்து ஒரு பாவம் உள்ள ஒரு ஜீவன் தான், ஒரு மனுஷன் தான். நம்மளிடத்துல ஒரு பரிபூர்ணமான தன்மை, அன்பே உருவான தன்மை இதெல்லாம் இருக்குதானா? இல்ல. நம்ம வந்து அபூரணத்தினால படைக்கப்பட்ட, அதாவது நம்ம உருவாக்கப்பட்டவர்கள் தான். நம்ம எல்லாருமே அப்படிதான் உருவாகி இருக்கிறோம். நம்ம தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே நம்ம எப்படி இருக்கோம்? பாவத்தினால நம்ம வந்து உருவாயிருக்கோங்கும் போது இந்த டிஃபால்ட் குணமுள்ள நம்மளிடத்திலேயும் எவ்வளவு இரக்கம் இருக்கும், எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நம்ம தண்டிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே வந்து என்ன ஒரு தவறு பண்ணினாலும் இந்த மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம ஒருத்தவரை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிச்சு வச்சிருக்கிறோம். யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு பிதாவாகிய தேவனை. அவர் எப்படி யோசிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் தவறு பண்ணிட்டோம், அதனால ஒரு கோபமா என்ன பண்றாரு அப்படின்னா நரகத்துல போட்டு நம்மள காலகாலத்துக்கு என்ன பண்ணுவாரு, சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு கூடிய ஒரு மைண்டு நம்மள்ட்ட கிரியேட் ஆயிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 103 சங்கீதம் 13 வசனம் வாசிக்கலாம். 103 சங்கீதம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இப்போ இந்த வசனத்துல வாசிக்கும் போது இது ரிவர்ஸா வாசிக்கணும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாரமா, இறங்குவார். யார மாதிரி அப்படின்னா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு இறங்குறோம் அப்படிங்கிறது டிஃபால்ட் தான், கரெக்டா? ஏன்னா அது நம்மளுடைய சொந்த பிள்ளை. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதிகமான அன்பை காண்பிப்போம், நம்ம அதிகமான ஒரு இரக்கத்தை காண்பிப்போம். ஆனா தேவன் எப்படி பண்றாருன்னா யாரெல்லாம் தமக்கு பயந்து இருக்கிறார்களோ, பயந்து மீன்ஸ்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அதுதான் பயம். கர்த்தர்னாலே எனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படிங்கிற பயம் இல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், அவர் தான் நம்மளுடைய பிதா அப்படின்னு நம்பி நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் இல்லையா? அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுவாரமா, இறங்குகிறார், அவ்வளவு ஒரு அன்பை காமிக்கிறார். அப்படி காமிச்சாலும் நம்ம பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அவர் இறங்குவாரா இல்ல நரகத்துல போட்டு வாதிப்பாரா அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். இப்ப அடுத்து பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சில காரியங்களை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா இந்த இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து இஸ்ரேலர்கள்ல யூத கோத்திரம் இருக்கு இல்லையா, 2 கோத்திரம், அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சில தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருக்கிறதுலயும் அதிகபட்ச ஒரு குற்றமாக தேவனால் எண்ணப்பட்டது என்ன அப்படின்னா தங்களுடைய குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விக்கிரகங்கள்ல போய் தீயில, அதாவது நரபலி செலுத்தக்கூடிய ஒரு காரியம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 இளம் குழந்தைகளை அந்த இது நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களே, அந்த ஒரு சிலை பாத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஃபுல்லா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இங்க இருந்து அந்த கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்திற்கு பலி செலுத்துறதுக்காக தன்னுடைய குழந்தைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்களாமா அந்த தீயில் போட்டு அவங்க வந்து பலி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவர்கள் இஸ்ரேலர்கள் குறிப்பா பார்த்தோம்னா இந்த யூதர்கள் பண்ணியிருக்கக்கூடிய அதிகபட்ச குற்றம். இதனாலதான் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா தேவன் யூதர்களை பாபிலோன் கையில சிறையிற்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசனா இதுவும் இருந்திருக்கு. இதை இப்ப நம்ம எங்க வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா உபாகமம் 18 அதிகாரம் 10 13 வசனங்கள். இது என்னன்னா தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதை நம்ம இப்ப வாசிக்கல பாருங்க. உபாகமம் 18 அதிகாரம் 10 முதல் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும்
குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இப்போ இது தேவன் நியாயப்பிரமாணத்துல இஸ்ரேலர்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்த ஒரு கட்டளை. அதுல இந்த 10வது வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். தன் மகனையாவது தன் மகளையாவது, இது எங்க கொடுக்குறாரு? இந்த மாதிரி எந்த விதமான நடைமுறைகளும் இல்லாமல் இவங்க வனாந்தர பிரயாணத்துல வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல தேவன் அப்பவே என்ன பண்றாருன்னா ஒரு கட்டளை உண்டாக்குறார். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன் அப்படி இப்படி ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காரு. தீக்கடக்க பண்றதுன்னா நம்ம எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். இது வந்து டைரக்ட் மீனிங் என்னன்னா தீயில பலி செலுத்துறது எடுத்துக்கலாம். தீ கிடக்குறதுங்கிறது இப்ப நம்ம நார்மலா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நெருப்புல நடந்து போற விஷயங்கள். அதாவது தேவனுக்குன்னு சொல்லிட்டோம் அல்லது விக்கிரகங்களுக்குன்னு சொல்லிட்டோம் தங்களுடைய மகனையாவது மகள் தங்களுடைய குழந்தைகளை தீக்கடக்க பண்ணுகிறவன் இருக்குது இல்லையா, இத தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப பேன் பண்ணி வச்சிருக்கிறார். ஓகேவா? அது பேன் பண்ணதுல எப்படி இருக்குன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை முன்னின்று துரத்தி விடுகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து அந்த புறஜாதிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள துரத்தி விடுறதுக்கு ரீசன் என்னன்னா அவர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்களை பார்த்து நீங்கள் எந்த காலத்திலும் இந்த விஷயத்த பண்ணிடக்கூடாது. இதை சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தீயில தங்களுடைய குமாரன் குமாரத்திகளை என்ன பண்ணக்கூடாது, தீக்கடக்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை உண்டாக்குனது யாருதான்னு பாத்தீங்கன்னா இதே தேவன் தான். ஆனா இதே தேவனா இப்ப நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? அவரு தான் நரகத்துல தன்னுடைய சொந்த சிருஷ்டிப்புகளான இந்த மனுஷர்களை போட்டு என்ன பண்ணுவாராமா, தீயில போட்டு வாட்டி வதக்குவார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தீ கிடக்க பண்றதுனே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லி தேவனை சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, தேவனே ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே அது பண்ணுவாரா? அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேள்வியை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல இஸ்ரேல் ஜனங்கள் தீ கிடக்க பண்ண ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, இந்த மோலிக் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்கு இதை எங்க பண்ணிருக்காங்கிறது டைரக்டான வசனத்துல வாசிக்கல பாருங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்கள் மோளைக்குக்கென்று தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தீக்கடக்கம் பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹேபிட், எரேமியா தீர்க்கதரிசியோட இது டைம் பீரியட் பாத்தீங்கன்னா இவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பு போறதுக்கு முன்னாடி இவங்க என்ன எக்ஸ்ட்ரீமா தவறு பண்ணியிருந்தாங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வந்து வைக்கிறது என்னன்னு பாருங்க. மோளைக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வம், அந்நிய தெய்வம் அப்படின்னு அவங்க விக்கிரமா வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மோளைக்கு இந்த யூதர்கள் இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோமடி குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பாகால் மேடைகளை கட்டினார்கள். அந்த பாகாலுங்கிறது பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு இது. அதுல மோளைகு அப்படிங்கக்கூடிய ஒரு விக்கிரகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி இருக்கிறாங்க. யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. யார் சொல்றார்? தேவன் சொல்றார். நான் என்னுடைய ஜனங்களுக்கு இதை கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே என்ன பண்ணதில்லை, தோன்றினதில்லை. அதாவது தீயில போடக்கூடிய ஒரு காரியம் இருக்குது இல்லையா, பலி செலுத்தக்கூடிய காரியம் இருக்குது இல்லையா, இத சொல்றாரு என் மனசு இந்த மாதிரி கூட நான் யோசிச்சது கூட இல்ல, நான் இவர்களுக்கு கற்பித்ததில்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய ஜனங்கள் மற்றவர்களை பார்த்து புறஜாதியரை பார்த்து தங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தீயில போடுறாங்க, அக்னியில போடுறாங்க. இன்னும் பாருங்களேன், எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோபேத்தின் மேடைகளை கட்டினார்கள், அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அப்போ இப்ப வாட்ச வசனங்கள்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன, இந்த மாதிரி தங்களுடைய ஜனங்கள், அதாவது மனுஷனை தீயில போட்டு அவர்களை பலி செலுத்தக்கூடிய காரியமாகட்டும் இல்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த மாதிரி பண்ற ஒரு விஷயம் தேவனுடைய மனதுல கூட தோன்றது இல்லை அப்படிங்கறத நம்ம வசனத்துல இருந்து வாசிக்கிறோம்.
கரெக்டுங்களா? அவருடைய மைண்ட்ல கூட நாம என்ன சொல்லுவோம்ல, நான் இந்த மாதிரி யோசிச்சது கூட இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஒரு தாட்டே வராதது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நமது பிதாவாகிய தேவனுக்கு. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிக்கல பாருங்க. 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஓகேவா? எல்லாத்துக்கும் பிரைமான ஒரு நேச்சர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா நமது பிதாவாகிய தேவன்கிட்ட. இதுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு விஷயத்தினால ட்ரிகர் ஆகும், உணர்ச்சி வசப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்ல. நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, அதிகமாக கிருபை இருக்கக்கூடிய ஒரு அன்பே உருவான ஒரு கடவுள் தான் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தேவன். கரெக்டுங்களா? ஆனா அந்த அன்பே உருவான தேவனா இப்ப நம்ம எப்படி யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம்? அவருடைய மெயின் டாஸ்க் என்னன்னா, மனுஷங்களை எல்லாம் உண்டாக்கி அவங்க எல்லாம் சாக வச்சு, அதுக்கப்புறமா நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தீயில போட்டு அவர்களை சித்திரவதைப்படுத்தி சதா காலமும் அதுவும் அது குறிப்பிட்ட டைம் கூட இல்ல. இப்ப மனுஷனை நீங்க யோசிச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறது எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் அப்படின்னு இருக்குது. இப்ப நம்ம பாவம் செய்யறதா இருந்துச்சுன்னா கூட எத்தனை வருஷத்துக்குள்ளதான் பண்ணுவோம்? இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு தண்டனை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சதா காலங்களில் காலா காலத்துக்கும் சித்திரவதைப்படுத்துறவர். அவர் யார்? அவரோட டாஸ்க் என்ன? அப்ப மெயின் டாஸ்க் எப்படி இருக்குதுன்னா, இவர் எதுக்காக இந்த தேவன் இருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சு பாவம் அப்படின்னு அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் எப்படி லைஃப் லாங் எட்டர்னலா நித்தியத்துக்கும் அவர்களை வச்சு என்ன பண்ணணும்? கொடுமைப்படுத்தணும். அதுலதான் அவருக்கு ஏதோ ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா வசனங்கள்ல நம்ம வாசிக்கிற நம்ம தேவனை பற்றி நம்ம அறிந்து கூறக்கூடிய ஒரு அறிவுல அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. இந்த மாதிரியான இப்ப நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் அவருடைய மனதுல கூட என்னது இல்ல, தோன்றுனது கிடையாது. அவர் அதிகமாக உருக்கம், இரக்கம், சாந்தம், பயங்கரமான கிருபை இருந்த ஒருத்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். இப்ப இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். தம் சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இப்ப அவர் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? இப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய பலவீனங்கள்னால அவருடைய கட்டளைகளை மீறி பாவம் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய அக்கறைகளை எல்லாம் பொறுத்து நம்மளுடைய மீறுதலை மன்னிக்கிற நம்மளுடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவரை மாதிரி நம்மளை யாராச்சும் மன்னிக்க முடியுமா? நம்ம பண்ற அவ்வளவு பாவங்களை அவர் பொறுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நமக்கு அந்த ரொம்ப இறங்கி கிருபையாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நமக்கு மன்னிச்சு நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை வழியை நடத்திட்டு வர்றார் நம்மளுடைய தேவன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினால் அவர் நம்மளை தண்டிக்க விரும்பல. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம மேல அதிகமான கிருபை செய்ய விரும்பிட்டு இருக்கிறார். அதனால அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். நமக்கு இருக்கும்ல, ஒருத்தவங்க மேல ஒரு கோபம் வச்சோம்னா சதா காலத்துக்கு அதை வச்சிருப்போம்ல, அப்படிப்பட்டவர் இல்ல நம்மளுடைய தேவன். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்த சிருஷ்டிப்பு ஏதோ ஒரு பட்சத்துல தவறுறாங்க, அவங்கள அந்த தவறுல இருந்து மீண்டுமாக தன்னிடத்துல சேர்த்து கொள்றது, அதுக்கு அவ்வளவு அதிகமான கிருபை கொடுக்கிறார், அதிகமான மன்னிப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் யாருன்னா நம்மளுடைய தேவன். அவர் திரும்ப நம்மேல் என்ன பண்ணுவார்? இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே என்ன பண்ணிடுவார்? போட்டு விடுவார். அதாவது மறுபடியும் நம்ம அந்த பாவத்துக்குள்ள போகாத வண்ணம் நம்மள என்ன பண்ணுவார்னா மீட்டி கொண்டு தன்னிடத்துல கூட்டி செல்றதுதான் நம்முடைய தேவனுடைய ஒரே டாஸ்க். அதுக்கு பதிலா நீ தப்பு பண்ணா நான் உன்னை தண்டிச்சிருவேன் அப்படிங்கிறது இல்ல. நீ தப்பு பண்ணா உன்னுடைய தவறுகள்ல உன்னுடைய மீறுதல்ல இருந்து உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன் அப்படிங்கிறதா யாருடைய கேரக்டர்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்றாரு பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன்.
இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிதா எப்படி இரக்கமுள்ளவரா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருங்க, இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து கொடுத்த ஒரு காரியம். இப்ப இப்ப நம்ம நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல நம்ம யோசிக்கிறோம். அதாவது தப்பு பண்ணா சதா காலத்திற்கும் என்ன பண்ணுவார் அவரு, தண்டனை கொடுத்து வாதிச்சு அவருடைய கோவத்தை எல்லாம் தீர்த்துக்குவாருங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்படி இப்படி நம்ம பிஹேவ் பண்ண முடியுமா? அப்ப நமக்கு மாடல் எப்படி ஆயிரும், நம்மளும் தேவன மாதிரியே இருக்கணும்னா, யாரெல்லாம் நமக்கு பாவம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு மீறுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு தவறு விளைவித்திருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் என்ன பண்ணணும், சதா காலத்துக்கு வச்சு நம்ம என்ன பண்ணணும், சித்திரவதைப்படுத்தணும். இப்படித்தானே போகும் அந்த கான்செப்ட். ஆனா இங்க எப்படி சொல்றாரு, அவர் எப்படி உங்களுக்கு இறங்குகிறாரோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களா இருங்கள், அந்த மாதிரியான ஒரு அன்பை காட்டுங்கள் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கற்பித்து கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுடைய தேவனை யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய காரியம் வேற. ஆனா நம்ம வேத வசனத்துல வாசிக்கும் போது அதுல சொல்லப்படக்கூடிய காரியங்கள் டோட்டலா எப்படி இருக்குது, வேறையா இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 57 16 ஏசாயா 57 நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. அவரு சிம்பிளா சொல்றாரு பாருங்க, நானு கரெக்டா சரி கட்டணும்னு நினைச்சேன்னா எல்லாம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா நான் அப்படி பண்றது இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் என்றென்றைக்கும் கோபமா இருக்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பண்ற மீறுதல் எல்லாம் வரும்தான். ஆனாலும் அவர் என்ன பண்றது இல்லைன்னா, இம்மீடியட்டா அவருடைய கோபத்தை காட்டிலும் அவருடைய இரக்கம் நம்ம மேல அதிகமா இருந்துட்டு இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆதம் படைக்கப்பட்டார், பரிபூர்ணமா படைக்கப்பட்டார், ஜீவனோட தான் இருந்தார், நித்திய ஜீவன் கொடுத்துதான் என்ன பண்ணாரு, ஆதமே படைச்சிருந்தார். ஆனா இப்ப ஆதம் என்ன பண்ணிட்டார், கீழ்ப்படியாமையினால மீறுதல் கொண்டாடி பாவம் செஞ்சார், பாவத்தின் சம்பளமாக்கி மரணத்தை பெற்றுக்கொண்டார். ஓகேங்களா? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. கரெக்டா? பாவம் பண்ண மரணம் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எப்படி வருவாங்க, செஞ்ச தப்புக்கு அங்க என்ன ஆயிடுச்சு, நித்திய ஜீவன் இழக்கப்பட்டாச்சு, மரணம்ங்கிற ஒரு தண்டனையும் என்ன பண்ணியாச்சுன்னா கொடுக்கப்பட்டாச்சு. இப்படிங்கிற பட்சத்துல இப்ப எதுக்கு இந்த நரகம் கூட ஒரு விஷயம் வரணும்? அப்ப இங்க விஷயம் என்னன்னா, தண்டனைங்கிறது மரணம் தான் மனுஷனுக்கு. கரெக்டுங்களா? இப்ப இந்த மரணத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆதாம் மூலமாக படைக்கப்பட்ட, ஆதாம் மூலமாக ஜெனரேட் ஆகினா எல்லா மனுஷர்களும் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி பாவத்துக்குள்ள வர்றாங்க, அதே மாதிரியான மரணத்துக்குள்ளயும் போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப தேவன் பாக்குறாரு, அவர் நினைச்சத அப்படியே விட்டுருக்கலாம், எல்லாம் பிறங்க செத்துப்போங்க அப்படின்ட்டு விட்டுருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல தேவன். சிம்பிளா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணார். இன்னொரு ஆதாம்லாம் உருவாக்கல, மறுபடியும் பெர்ஃபெக்டா வரணும்லாம். அவர் சிம்பிளா என்ன பண்ணாரு, இந்த ஆதாம் தான் வேணும், இதே மனுக்குள்ள தான் எனக்கு வேணும், ஆனா எப்படி இருக்கும்னா பாவம் இல்லாம வேணும். ஆனா எப்படி இவங்க திருந்துவாங்க, நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுத்து பார்த்தார். ஆனாலும் மனுஷன் என்ன பண்ண முடியல, தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. யாராலையும் இந்த மரணத்தை என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. யாராலையும் நித்திய ஜீவன் கொண்டு வர முடியல. இப்ப தேவன் பார்த்துட்டு அவருடைய எக்ஸ்ட்ரீம் லவ் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம மேல. எக்ஸ்ட்ரீம் கோபம் இல்ல, நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க பண்ணின தவறுக்கு அந்த இடத்துல தண்டனை வந்தாச்சு. ஒருவேளை தவறு பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயத்துக்கும் எப்படிதான் இருப்பாங்க, ஜீவனோட தான் இருந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தோம்னா, மனுஷனா சூஸ் பண்ணதுதான் மரணம்ங்கிற ஒரு விஷயத்த. தேவனா கொடுக்கல, மனுஷனா சூஸ் பண்ணிக்கிட்டா. அப்படி சூஸ் பண்ணா கூட தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம மேல அதிகமான அன்பு வச்சு, இரக்கம் வச்சு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பண்றாரு பாருங்க. யோவான் 3 18 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக 3 வாசிங்க சிஸ்டர். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்ப சிம்பிளா யோசிச்சுக்கங்களேன், தம்முடைய குமாரனை தேவன் எதற்காக உலகத்துல அனுப்பணும்? அவர் வந்தார்ல, வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லாம் பண்ணார் இல்லையா? என்ன பர்பஸ், எதுக்காக தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார்? இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதோட ஆன்சர் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பல. ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக அவங்களை அழிக்கணும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்களை சித்திரவதைப்படுத்தணும்னு சொல்லி தேவன் அவருடைய மைண்ட்ல இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாரு, அவராலே உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த மரணத்திலிருந்து அவங்க என்ன பண்ணிடணும், எப்படியாச்சும் விடுதலை பண்ணி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா நித்திய ஜீவனோட காலகாலத்துக்கு இருக்கணுங்கிறதா தேவனுடைய பிளான். அதுக்காக தான் யார் அமிச்சார்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அமிச்சார் அப்படின்னு கூட ஒரு விஷயம்.
இதே இதுல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இது ஒரு சைடு தேவன், அனதர் சைடு பார்த்தோம்னா கிறிஸ்து. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? அதுவும் ஜீவனை எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான பாடுகளை அனுபவிச்சு ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு ஒரு பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையான ஒரு மரணத்தை தான் ஏத்துக்கிட்டார். இந்த சிலுவை மரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஏசாயில வாட்சி பார்த்தோம்னா, நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்ன பண்ணார்னா அடிச்சு நொறுக்கப்படுறார். அந்த மாதிரி அவர் ஏன் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்கணும்? ஏன் அவ்வளவு பாடுபடணும்? அவர் என்ன தப்பு பண்ணார்? அவருடைய பொசிஷன் என்ன? எதுக்காக நமக்காக இவ்வளவு பாடுபடப்பட்டு ஒரு பலியை நமக்காக கொடுத்தார் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, 2 பேருக்குமே நம்ம மேல இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு அன்பு, அளவு கடந்த ஒரு இரக்கம், அளவு கடந்த ஒரு கிருபை. அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுக்கிறார். எதுக்காக? நம்மள தண்டிக்கணுங்கிற காரியம் இல்ல. தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த விஷயத்த பண்ணணுங்கிறது அவசியமே இல்ல. அதற்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, எப்படியாச்சும் மனுஷனை என்ன பண்ணிடணும், எப்படியாச்சும் மீட்டுக் கொள்ளணும். இதுதான் அவர்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமான டாஸ்கா யாருக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு பாக்குறோம். 103ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சிம்பிளா பார்த்தோம்னா, நம்ம பண்ற விஷயங்களுக்கு ஈக்குவல் பண்ணணும்னு தேவன் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாள் கூட ஜீவனோட இருக்க முடியும். டெய்லி நமக்கு எப்படி இருக்கும்? தண்டனை பெற்றுட்டே தான் இருப்போம். அவர் பாருங்க, எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்றது இல்லை, என்றென்றைக்கும் அவர் கோபம் கொண்டிருக்கிறது இல்ல. இத்தனைக்கும் நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவருடைய கட்டளைகள்ல நிறைய மீறிட்டு தான் இருக்கிறோம். அவருக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நம்ம மேல அதிகமா கோபம் இல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்குங்கிற மாதிரி அவர் நம்ம எல்லாத்தையும் எப்படி பாக்குறாருன்னா, தன்னுடைய குமாரனாகவும் தன்னுடைய குமாரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் நம்மளை தண்டிக்கணும்னு நினைப்பாரா? நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம், எப்படியாச்சும் தவறுல இருந்து மீட்டுக் கொள்ளணுங்கிறது அவருடைய டாஸ்க். அதை பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் ஈக்குவல் பண்ணல. ரொம்ப மட்டாய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லைட்டா ஒரு எப்படி சொல்றாருன்னா, ட்ராக்க மாத்து அப்படிங்கிற லெவல்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இதுக்கு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோனா அந்த ஒரு புத்தகத்துல வாசிக்கும் போது, யோனா தீர்க்கதரிசனுடைய காரியங்கள். நினிவே பட்டணத்தார் அதிகமான தவறு பண்றாங்க, கரெக்டா? தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, யோனாவை அனுப்பிச்சு என்ன பண்ண சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரி நீங்க சரியா இல்லாததுனால தேவன் உங்களை அழிக்க போறாரு அப்படின்னு மட்டும் நீ சொல்லிரு அப்படின்னு. இதே மாதிரி யோனாவும் போய் என்ன பண்ணிடுவாரு, அவர் அதுக்கு நிறைய டாஸ்க் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப போய் யோனா சொல்லிடுவார். உடனே நினிவேவுடைய ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்களா, உடனே தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே தங்களுடைய தாழ்மையை காமிச்சிருவாங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி தங்களுடைய மைண்ட மாத்திக்கிட்டதுனால தேவன் என்ன பண்ணிடுவாரு, அவர்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன தண்டனையை அவர்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கொடுக்காம விட்டுருவாங்க நம்மளுடைய தேவன். அப்ப விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நீ தப்பு பண்ணிட்டா உன்னை தண்டிக்கணும்ங்கிறத அவருடைய கான்செப்ட் இல்லை. அதுக்கு பதிலா என்ன இருந்துச்சு, ஒருவேளை தங்களுடைய தவறை இவர்கள் திருத்தி கொண்டாங்கன்னா மன்னிச்சு ஏற்றுக்கணுங்கிறதா பிதாவாகிய தேவனுடைய அந்த தாட். ஆனா நம்ம யோனா இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட். இப்படிதான் எனக்கு தெரியும், நீங்க இந்த மாதிரிதான் ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தானே, நானும் பேசாம தர்ஷீஷ் போயிருப்பேன், நீங்க என்ன பண்ணீங்க, இனி மீன் வயிற்றுல எல்லாம் வச்சு டிராவல் பண்ண வர வச்சு போய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்ல சொன்னா நீங்க மறுபடியும் மன்னிச்சிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சலிச்சுக்கிடுவார். அதுக்குதான் இப்ப போற வழியில ஒரு ஆமணக்கு செடியில நிழலுக்காக உட்காந்துருப்பாரு, ஒரு பூச்சி அரிச்சிடும், உடனே எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்துடும், என்னடா இது இப்படி எல்லாம் இதாயிட்டு இருக்குது அப்படிங்கும் போது, அப்போ தேவன் யோனா கிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அவரு ரொம்ப கிளீனா ஒரு ஒப்புமைப்படுத்திருப்பார். அதாவது நீ நட்டு வைக்காத ஒரு ஆமணக்கு செடி இப்ப ஒரு பூச்சி அடிச்ச உடனே அது பட்டு போயிடுச்சுன்ன உடனே உனக்கு அவ்வளவு ஃபீல் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத, அது யாருக்கு அப்படி இருப்பாங்க? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள்னா யாரு அப்படி இருப்பாங்க? குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த 124,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அதிகமான மிருக ஜீவன்களும் இருக்கக்கூடிய மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இது ஒரு சின்ன சிட்டிக்கு சொல்றாரு. அப்படியே நீங்க அப்படியே கொஞ்சம் கிராண்டா யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்களை தேவன் எப்படிதான் பாக்குறாருன்னா குழந்தைகள் மாதிரி பாக்குறாங்க. அவங்க தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சா பண்ண மாட்டாங்க. அவங்க இப்ப எப்படி குழந்தைகள் மாதிரி இருக்கிறாங்க, கட்டாயம் அவங்க திருந்திடுவாங்கன்னு சொல்லி நம்ம குழந்தைகளை மாதிரி பேணி காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம எப்ப இம்மீடியட்டா மனம் திரும்பி வந்தாலும் அவர் அக்செப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேவன் ரெடியா இருந்துட்டு இருக்கிறார். அதுக்கு பதிலா இப்போ நம்மளுடைய மெயின் கான்செப்டுக்குள்ள வந்துடலாம். நரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இப்ப நான் தன் படைச்ச அனைத்து சிருஷ்டிகளையும் இந்த மனுஷர்களையும் உள்ள போய் போட்டு அதுல பயங்கரமான ஒரு தீ நெருப்பு எல்லாம் வச்சு எண்ணெயில வச்சு பொறிக்கிறது, அவர்களை குத்தி கொல்றது, இப்படி சதா காலங்களிலையும் சித்திரைவதை அனுபவிக்கிறத்தக்கதான ஒரு இடத்துக்கு இவர் தான் உண்டாக்கி அதை இவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது எங்க மிஸ்மேட்ச் ஆகுது? இப்ப ஒரு விஷயம் இப்ப நல்லா பார்த்தோம். இந்த பார்த்த பார்ட் வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அது ரொம்ப கிளியரா தெரியுது. தேவன் அதிகமான கிருபை, இரக்கம், மன உருக்கம் நிறைந்த ரொம்ப ரொம்ப லவ்வபிளான ஒரு தேவன் தான் யாருன்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவன். கரெக்டா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் அனதர் சைடுல யோசிச்சு பார்த்தோம்னா அவரை நம்மளை தண்டிக்கிறதுல அவருடைய மைண்ட் இல்லை. அதுக்கு பதிலா நம்ம செய்யக்கூடிய தவறுகள்ல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு மறுபடியும் நித்திய ஜீவனை கொடுக்குறாங்கிறத அவர் நமக்கு பண்ணிருக்கக்கூடிய வாக்கு தத்துவம். அதுக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்காக தான் அவருடைய தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். நம்மளை எப்படியாச்சும் மீட்டுக் கொள்ளணும். எதுல இருந்து மீட்டுக் கொள்ளணும்? மரணம் படிக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்ப அவங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, இவங்களை மரணத்துக்கு அப்புறமா சித்திரவதைப்படுத்தணும், தண்டிக்கணும்ங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் இல்ல. மரணமே இருக்கக்கூடாது, அவங்க எப்படியாச்சும் பாவத்துல இருந்து மீட்டுக் கொள்ளணும் அப்படிங்கறது அவங்களுடைய விஷயம். ஆனா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க பிரதர், ஆனா பைபிள்ல நரகம் கூடிய வார்த்தை இருக்குது இல்ல. இப்ப ஆத்மா சப்ஜெக்ட்ல எல்லாம் பார்த்தோம். சரி, ஆத்மா நம்ம ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தோம், அது வேற ஒண்ணா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனா நரகம்ங்கிறது டைரக்டா நரகம்னே இருக்குதே. பழைய ஏற்பாடுல இருக்கு, புதிய ஏற்பாடுல இருக்குதே. அதுக்கு என்ன மீனிங், என்ன அர்த்தம்? அதுவும் பைபிள்ல தானே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னா, இப்ப அதுக்கு அடுத்து பைபிள்ல இருக்கக்கூடிய நரகம் சம்பந்தப்பட்டமான வசனங்களை என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம். அதற்கான உண்மையான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கும் இப்ப நம்பிட்டு இருக்கக்கூடிய நம்ம காரியத்துக்கும் எவ்வளவு மேட்சிங் இருக்குது அல்லது எவ்வளவு விதமான கான்ட்ரவர்சி இருக்குது அப்படிங்கறது பார்க்கலாம். சோ உண்மையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப அந்த நரகம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ் அகராதி இருக்கு இல்லையா, தமிழ் டிக்ஷனரி, அதுல என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாளம் அப்படிங்கறதா நரகத்தினுடைய மீனிங் போட்டிருக்காங்க. பாதாளம் அப்படின்னா பாதத்திற்கு கீழே உள்ள ஆழம்னு அர்த்தம். நம்மளுடைய பாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதனுடைய மீனிங், ஒரிஜினல் மீனிங். நரம் அல்லது நரம் கூட்டல் அகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நரம் அப்படின்னா மனுஷன், அகம் அப்படின்னா இருக்கும் இடம். இந்த மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்குது. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைரக்டான மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழான பகுதி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாளம். அதுக்கு இன்னொரு டேர்ம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆங்கிலத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ஹெல் அப்படிங்கிறது தான் அதனுடைய வார்த்தை. இப்ப இந்த ஹெல் அப்படிங்கிறதுக்கான ஆங்கிலத்தினுடைய டிக்ஷனரியில எடுத்து போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்க்கான மீனிங் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டு ஹைட் அப்படின்றது. டு ஹைட் அப்படின்னா என்னது, ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் இருக்குது டு கவர், அது ஒரு பொருளை மூடி வைக்கிறது அப்படிங்கறது அதனுடைய பொருள். எதுக்கு, எந்த வார்த்தைக்கு? ஹெல் அப்படிங்கிறது. நரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னவா பார்த்தோம், பாதாளம், பாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆங்கிலத்துல அதுக்கான பொருள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டு ஹைட் ஆர் டு கவர், ஒரு பொருளை மறைத்து வைத்தல் அல்லது மூடி வைத்தல் அப்படிங்கறத அதனுடைய பொருளாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஆங்கிலத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹெல் அப்படிங்கறது பாருங்க, ஐ மஸ்ட் ஹெல் மை பொட்டேட்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ மஸ்ட் ஹெல் மை பொட்டேட்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து நம்ம நரகத்துல போடணும் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா நான் என் கிழங்குகளை
புதைக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஓகேங்களா? இப்ப இன்னொரு ஃப்ரேஸ் பாருங்க, ஐ மஸ்ட் ஹெல் மை ஹவுஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய வீட்டை எடுத்து நரகத்துல போடணும், அதுதானே அதனுடைய மீனிங். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குன்னா, நான் என் வீட்டை மூடி வைக்க வேண்டும், டு கவர் மை ஹவுஸ்னு அர்த்தம். அப்ப இந்த ஹெல் அப்படின்னா நம்ம நினைக்கிற அர்த்தம் கொண்ட ஹெல் அப்படிங்கிற விஷயம் இல்ல அதனுடைய பொருள். அது என்னது? ஒண்ணு அதை புதைக்கிறது அல்லது அதை மூடி வைக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பொருளா இருக்கு. ஓகேங்களா? அதாவது மறைச்சு வைக்கிறது, புதைச்சு வைக்கிறது அல்லது மூடி வைக்கிறது தான் அதனுடைய பொருள். ஆங்கிலத்துல இந்த விஷயம், தமிழ்ல எப்படி இருக்குது? நம்ம இருக்கக்கூடிய இடத்திற்கு கீழான பகுதி அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இப்ப இது ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுமே டிரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜஸ். இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி. எப்படி இருக்குதுன்னா, ஒரு மூலப்பிரதியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இப்ப மூலப்பிரதி நம்மளுடைய பைபிள் எடுத்துக்கிட்டோம்னா, மூலப்பிரதிகள் எதெல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு? பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலும், புதிய ஏற்பாடு எதுல எழுதப்பட்டிருந்துச்சுன்னா கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்டிருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எங்கெங்கெல்லாம் நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வசனங்கள் வருதோ அதனுடைய மூலப்பிரதியை போய் பார்க்க போறோம். மூலப்பிரதினா எந்த மூல பாஷையில எழுதப்பட்டிருந்துச்சு, எந்த ஒரு லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருந்துச்சு, அதற்கான பொருள் என்னவா இருக்குது. அதாவது எபிரேய பாஷையில அதுக்கு பொருள் என்ன, கிரேக்க பாஷையில அதுக்கு பொருள் என்ன, ஆங்கிலத்துல அது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழ்ல என்னவா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, நம்ம எப்படி அதற்கான மீனிங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இது நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கரெக்டா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதாவது தேவனை குறிச்சு இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அது எல்லாம் கரெக்ட் தானா, இல்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு தேவன் மறுபடியும் நரகத்தை அவர் என்ன பண்ணுவாரு, கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரா அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கன்கரன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் வெர்ஷன்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பழைய ஏற்பாட்டுல எந்த இடத்துல இந்த நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை படிக்கிறோம்னா 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். அதுலதான் என்ன பண்ணிருக்குதுன்னா இந்த நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது வாட்சில பாருங்க, 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நரகம் அப்படிங்கிறது உள்ள என்ட்ரா இருக்குது. இப்ப பழைய ஏற்பாடு எந்த பாஷையில எழுதப்பட்டிருந்துச்சுன்னா எபிரேய பாஷையில தான் எழுதப்பட்டிருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப எபிரேய பாஷையில இந்த நரகம் அப்படின்னு வந்த வார்த்தைக்கு அங்க என்ன மூல வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா ஷியோல் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஷியோல தான் தமிழ்ல என்ன மொழிபெயர்த்திருக்காங்க, நரகம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல ஹெல் இந்த மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க. அது நிறைய வார்த்தைகள் வரும், தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இப்ப புதிய ஏற்பாட்டுல இந்த நரகம் சொல்லி வரக்கூடிய வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு 3 மூல வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 மூல வார்த்தைகளையும் தமிழ்ல எப்படி எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா இந்த நரகம், பாதாளம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேடஸ், டார்டரு, கெஹன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் இப்ப நமக்கு வேற பாஷையா இருக்கிறதுனால, வேற மொழியா இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு புது வார்த்தையை வாசிக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட் முடிகிறதுக்குள்ள இந்த 4 வார்த்தைகள் நமக்கு நல்ல மெமரி ஆயிரும், நல்ல பழகிரும். இப்ப பழைய ஏற்பாட்டுல வரதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷியோல், ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஷியோல் வரத என்ன பண்ணிருக்காங்கன்னா வெவ்வேறு இடங்கள், இப்ப ஷியோல்ங்கிறது இப்ப நம்ம ஒரு இடத்துல என்னன்னு பார்த்திருந்தோம், நரகம்னு பார்த்திருந்தோம். 9ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனத்துல அது என்ன வந்துச்சு, நரகம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா. இப்ப பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் அந்த நரகம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வருதோ அது எல்லாத்துக்கும் மூல வார்த்தை என்னதான் இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஷியோலா தான் இருந்திருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஷியோலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஷியோல் வந்திருந்தா தமிழ்ல என்ன மொழிபெயர்த்திருந்தாங்க, நரகம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல என்ன வார்த்தை வந்திருந்திருக்கணும், ஹெல் அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். ஆனா ஹெல் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா இல்ல, ஷியோல்ங்கிற வார்த்தைக்கு ஹெல்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, கிரேவ் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பிட் அப்படின்னு கூட வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஷியோல்ங்கிறது ஒரே வார்த்தை. இந்த ஒரே வார்த்தைக்கு 3 விதமான ஆங்கில வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உபயோகப்படுத்திருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல ஹெல்னு உபயோகப்படுத்திருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல கிரேவ் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல பிட் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப இதனோட மீனிங் என்ன, ஹெல்னா நரகம், கிரேவ்னா என்னது, கிரேவ்னா புதைக்கிறதா, பிட்டுனா குழின்னு அர்த்தம். இந்த மாதிரி வெவ்வேறு மீனிங் கொண்ட வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்கு. இப்ப ஹெல்ங்கிறது, அதாவது ஷியோல்ங்கிற வார்த்தைய
ஹெல்னு சொல்லி 31 இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிரேவ்னு சொல்லி 31 இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிட் அப்படின்னு சொல்லி 3 இடத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. மொத்தம் எத்தனை? 65 இடங்கள்ல ஷியோல்ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல வந்திருக்குது. அதுல 31 டைம் ஹெல்லுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, 31 டைம் கிரேவ்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, 3 டைம் பிட் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும் படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். இப்போ யோபு 14ஆம் அதிகாரத்துல நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து அப்படின்னு கூட ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பாதாளம் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மொழியில என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஷியோல் இருந்துச்சு. இப்ப இந்த ஷியோல தமிழ்ல இப்ப எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? பாதாளம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப இதே 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் அப்ப பார்த்த வசனம் அதை வாசிக்கலாம் பாருங்க. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இப்ப இந்த வசனத்துல எந்த வார்த்தைன்னா நரகம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய எபிரேய மூல வார்த்தை என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஷியோல் தான் இருந்துச்சு. இப்போ 2 வேற வேற வசனங்கள் எடுத்திருக்கிறோம், கரெக்டா? ஒண்ணு யோபுல எடுத்திருக்கிறோம், இன்னொன்னு சங்கீதத்துல எடுத்திருக்கிறோம். இப்ப யோபுல வர ஷியோல்ங்கிற வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்கன்னா பாதாளம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சங்கீதத்துல வரக்கூடிய ஷியோல்ங்கிற வார்த்தைக்கு நரகம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப எதனால இந்த டிஃபரன்ஸ் இருக்குது? இப்போ அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும்னா நமக்கு பாதாளமும் நரகமும் ஒன்னா? பாதாளம், நரகம், குழி இப்படிங்கிறதுல ஒரே மீனிங்கா? இப்ப நம்ம குழியை நரகம்னு சொல்லுவோமா, அல்லது பாதாளத்தை நரகம்னு சொல்லுவோமா? நம்ம பாதாளம்ங்கிறது என்னது? பாதாளத்திற்கு அப்ப நம்ம பார்த்தோம்ல, நமக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதின்னு பாக்குறோம். நரகம் என்ன நமக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்லயே இருக்குது. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா யோபுல வரும்போது ஏன் ஒருவேளை அந்த ஷியோலுக்கு நரகம்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கலாம்ல. நீர் என்னை நரகத்தில் ஒழித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். இப்படி நமக்கு வாசிக்கவே முடியல. ஏன் இல்ல? சரி, இப்ப சங்கீதத்துல வேற வார்த்தை யூஸ் பண்ணலாம். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோபு போய் நரகத்துல ஒழிச்சு வச்சோம்னா யோபு ரொம்ப நல்ல மனுஷன். அவரை போய் நரகத்துல அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்தோம்னா என்ன ஆயிரும்? தப்பாயிரும். அதனால அங்க வர ஷியோலுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பாதாளம்னு சொல்லிட்டாங்க. இப்ப சங்கீதத்துல வர்றது பாருங்க, அதுல யாரு? துன்மார்க்கர், தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகள். இவங்களுக்கு எல்லாம் பாதாளம்னு போடக்கூடாது. எப்படி இருக்கணும்? நரகம்னு சொல்லி மொழிபெயர்த்துடலாம். ஏன்னா கெட்டவங்களுக்கு எல்லாம் நரகம், நல்லவங்களுக்கு எல்லாம் பாதாளம்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த டிஃபரன்சியேஷனை பாருங்களேன். யோபு 14ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்துல இப்ப நம்ம இந்த இடத்துல கிரேவ் அப்படின்னு சொல்லி ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? கிரேவ் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? இதனுடைய மூல வார்த்தை பாத்தீங்கன்னா ஷியோல் அப்படின்னு இருக்கு பாருங்க. H7585. ஹெச்னா ஹீப்ரூன்னு அர்த்தம். அந்த கன்கடன்ஸ்ல H7585ல ஷியோல்ங்கிற வார்த்தைய கிரேவ்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. இப்ப இந்த ஷியோலுக்கு 3 வார்த்தைகள் சொல்லியிருந்தோம்ல, கிரேவ், ஹெல், பிட். 3ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த 3ல எது வேணாலும் யூஸ் பண்ற யோபுல வர்ற ஷியோலுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹெல் யூஸ் பண்ணல, பிட்டு யூஸ் பண்ணல. அது போல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? கிரேவ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கிரேவ் தான் தமிழ் என்ன மொழிபெயர்த்திருக்காங்க? பாதாளம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா? இது புரிஞ்சா? இப்ப அடுத்து அந்த சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அந்த இடத்துல என்ன இருக்குது? ஷால் பி டர்ன்ட் இன்டு ஹெல் அப்படின்னு இருக்குது. இப்ப இந்த ஹெல்ங்கிற வார்த்தையினுடைய மூலப்பிரதி எதுதான் பாத்தீங்கன்னா ஷியோல் தான். H7585 தான், கரெக்டா? H7585ல வரக்கூடிய ஷியோல் தான். இதுக்கும் அந்த 3 வார்த்தைகள் இருக்குது, கிரேவ், ஹெல், பிட். 3ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல எது யூஸ் பண்ணிருக்காங்க? ஹெல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்? இங்க வரவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துன்மார்க்கர்கள். இப்ப இந்த ரெண்டையும் பேரல்ல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யோபு 14:13லயும் சங்கீதம் 9:17லயும் வரக்கூடிய ஒரிஜினல் வார்த்தை, எபிரேய வார்த்தை என்னதான் பாத்தீங்கன்னா ஷியோல் தான். ஒரே வார்த்தை தான். ஆனா ஒரு இடத்துல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா கிரேவ்னு யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு இடத்துல ஹெல்னு யூஸ் பண்ணிருக்காங்க. கிரேவ் அப்படின்னா என்னென்ன மொழிபெயர்த்திருக்காங்கன்னா பாதாளம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஹெல்ல என்ன மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நரகம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்பிரேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, மொழிபெயர்ப்பாளர்கள், அவங்க
தங்களுக்கு புரிந்த வண்ணமாக, அதாவது நல்லவங்களுக்கெல்லாம் நரகம்னு சொல்லக்கூடாது, கெட்டவங்களுக்கு நரகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் எதாவது போடணுமோ அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த விஷயம் மட்டும் இல்ல. அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வசனம் வாசிப்போம். பயங்கரமான கன்ஃபியூஷனான ஒரு வசனம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதை வாசிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இப்ப எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல 3 வார்த்தையுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாளம், அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரணம், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா குழி. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபார் த கிரேவ், அப்புறம் cannot be praise thee, death cannot celebrate thee, they that go down into the pit cannot hope for thy truth. இப்ப இந்த 3 இடத்துலயுமே வரக்கூடிய மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, பாதாளம், மரணம், குழி அல்லது கிரேவ், டெத், பிட் அப்படிங்கிறது 3க்குமான மூல வார்த்தை, அதாவது எபிரேய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஷியோல் மட்டும்தான். இப்ப இந்த ஷியோல்ங்கிறத ஒண்ணு 3 இடத்துலயே பாதாளம் 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 போட்டுக்கலாம், இல்லைன்னா மரணம் 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 போட்டுக்கலாம், இல்லைன்னா குழி குழி குழின்னு போட்டுக்கலாம். ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ஒண்ணு கிரேவ்னு யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா டெத்னு யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா பிட்னு யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, மேல வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கிரேவ் அல்லது பாதாளம்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், நரகம் உண்மை துதியாது அப்படின்னு போட்டா, குழி உண்மை போற்றாது, பாதாளத்தில் இறங்குகிறவர்கள் இல்லது நரகத்தில் இறங்குகிறவர்கள் இப்படின்னு சின்ன வார்த்தை மாறினா கூட இவங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்ன இருக்குமா மாறிடும். அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே வார்த்தைக்கு 3 விதமான வார்த்தைகளையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப யோபு 17:13 பாத்தீங்கன்னா, அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடா இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். இது யாரு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க? யோபு பேசிட்டு இருக்கிறார். கரெக்டா? யோபு நல்லவரா இல்ல ரொம்ப ரொம்ப பாவம் செஞ்ச கெட்டவரா அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறதுலேயும் தேவனால சர்டிபிகேட் வாங்கின ஒரு மனுஷன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யோபு. இப்ப யோபு அந்த இடத்துல சொல்றாருல, பாதாளம் எனக்கு வீடா இருக்கும். பாதாளங்கிறதுக்கு ஆப்வியஸா என்ன வார்த்தை வந்திருக்குது? மூல வார்த்தையில H7585ல ஷியோல் அப்படிங்கக்கூடிய மூல வார்த்தை தான் வந்திருக்கு, எபிரேய வார்த்தை. கரெக்டா? இப்ப அந்த ஷியோல்ங்கிற வார்த்தைக்கு கிரேவ் இல்லாம ஒருவேளை ஹெல்ன்னு போட்டிருந்தா, நரகம் சொல்லி மொழிபெயர்த்திருந்தா, அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் நரகம் எனக்கு வீடா இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? அப்படி மொழிபெயர்த்தா நம்ம ஏத்துக்கிறோமா? இல்ல. ஏன்னா அவர் நல்லவர். அதனால நரகம் யூஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதாளம்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. இப்ப இது எல்லாமே எங்க வந்திருக்குன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு 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 டிரான்ஸ்லேட் ஆன ஒரு வேர்டு போடுறாங்கன்னா எல்லா இடத்துலயும் இது யூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மொழிபெயர்ப்புக்கு தகுந்தா போல என்ன பண்ணிருக்காங்கன்னா வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருக்காங்க. கெட்டதெல்லாம் எங்க எல்லாம் வருதோ அங்கெல்லாம் நரகம்னு போட்டு விட்டுட்டாங்க, நல்லதெல்லாம் எங்க வருதோ அங்க குழி அல்லது பாதாளம் அல்லது மரணம்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 31ஆம் சங்கீதம் 17லயும் பாத்தீங்கன்னா, கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே துன்மார்க்கர்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, நரகம் தானே மொழிபெயர்ப்பாங்க. இப்ப இதனுடைய ஆங்கில வார்த்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேவன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரேவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. மூல வார்த்தை என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஷியோல் தான். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல மட்டும் ஏன் பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? வழக்கம் போல என்ன பண்ணிருக்கலாம், அவங்க நரகம் சொல்லி மொழிபெயர்த்திருக்கலாம்ல. ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சி வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, let them be silent in the grave. இப்ப நரகத்துல எல்லாரும் சைலண்டா இருப்பாங்களா? அங்கதான் என்ன பண்ணுவாங்க, தீயில போட்டு வாதிச்சு ஈட்டினால குத்தி எண்ணெய் சட்டையில போட்டு வறுத்து இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் கத்தி எப்படி இருக்கும்? இப்ப நமக்கு சின்ன தீப்பட்டாலே நம்ம எவ்வளவு சவுண்ட் விடுவோம். அங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அத்தனை கோடி பேரு, ஒரே மாதிரியான இடம், ஒரே மாதிரியான தீ, அதுல எல்லாம் எவ்வளவு சவுண்ட் இருக்கும். அப்ப அங்க மௌனமா இருக்கிற சான்ஸ் இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நரகம்னு போடாம பாதாளம்னு போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மொழிபெயர்க்காங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதான் சொல்லல, இந்த இன்டர்பிரேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தகுந்த போல வார்த்தைக்கு எக்ஸாக்டா என்ன வரணுமோ அதை போடாம அவங்க என்ன புரிந்து கொண்டாங்களோ அதை என்ன பண்ணிருக்காங்க, மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, எங்க மௌனமா இருப்பாங்க,
இப்போ ஒரு மனுஷர் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா எங்க எங்க இருப்பாங்க, எப்ப இருப்பாங்க? மேக்சிமம் உயிரோட இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், பேசிட்டு தான் இருப்போம். நைட் தூங்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண மாட்டோம், நம்ம பேச மாட்டோம். நம்மள மீறி என்ன பண்ணிருப்போம்னா அன்கான்சியஸ் ஆகி மௌனமா இருப்போம். கரெக்டா? கண்டினியூஸா மௌனமா இருக்கணும்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு மனுஷன் எப்ப இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரோட இருக்கும்போது இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணிடுவான், எப்ப மரிக்கிறானோ அதுக்கப்புறமா அவன் ஃபுல்லா மௌனமா தான் இருப்பான். இதானே இந்த கான்செப்ட். இப்ப இத டைரக்டா பாத்தீங்கன்னா 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இப்ப இங்க டைரக்டான ஒரு கான்செப்ட் எடுத்து பார்த்தோம்னா, மரித்தவர்கள் ஓகேங்களா? ஒரு மனுஷன் மரிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த விதமான செய்கையும் கிடையாது, எந்த விதமான சிந்தைகளும் கிடையாது, எந்த விதமான காரியங்களும் இருக்காது. அவங்க என்ன பண்ணப்பட்டுருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் சொல்றாரு பாருங்க, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்போ ஒரு மனுஷன் எப்போ மௌனமா இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ மனுஷன் மறைக்கிறாங்களோ மௌனமா இருப்பான். மறிச்ச மனுஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமியில புதைச்சிருவாங்க. அதாவது இப்ப நம்ம கல்லறையில அடக்கம் பண்ணப்படுறதுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு கல்லறையில புதைச்சிருவாங்க. இதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மௌனத்தில் இறங்குகிற அனைவரும். இத டைரக்டா நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, இந்த பாதாளம்னு கூடிய ஒரு வார்த்தையை சொல்றாங்கல்ல, கிரேவ்ன்னு சொல்றாங்க இல்லையா? மனுஷன் மரித்ததுக்கு அப்புறமா கிரேவ்ல என்ன பண்ணிடுவாங்க, புதைச்சு வச்சிருவாங்க. அந்த புதைச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பழைய ஏற்பாடு முழுவதுமாக ஷீயோல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட்டா? ஆனா, இப்ப இந்த 3 வார்த்தைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, 3 விதமான இன்டர்பிரட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மீனிங். குழின்னு சொல்லிக்கலாம், பாதாளம்னு சொல்லிக்கலாம், நரகம்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க யார் எப்படிப்பட்டவங்களுக்கு தகுந்தாப்புல மனுஷனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கான்செப்ட கிரியேட் பண்ணி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் போட ஆரம்பிச்சுட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. அப்ப சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்ன பண்றதா இருந்தாலும் நீ உயிரோடு இருக்கும் போதே பண்ணிரு. ஒருவேளை நீ செத்து போயிட்டேனா நீ போகிற பாதாளத்திலே. அப்ப இந்த பாதாளங்கிறது எது? மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா போகக்கூடிய இடம். மண்ணை புதைச்சு வச்சு என்ன பண்ணிடுவாங்க, உள்ள அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல. இந்த இடத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாளம் அல்லது குழின்னு சொல்லலாம். இன்னொரு டைரக்டான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நரகம். ஏன் எல்லா இடத்துலயும் எந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷியோல் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதாவது இப்போ பாவம் செய்கிற எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, மறிச்சு எங்கதான் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவாங்க. கரெக்டா? மண்ணுக்கு கீழே போயிருவாங்க. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில இதெல்லாம் என்ன பண்ணிருவாங்க, ஃபுல்லா எரிச்சிருவாங்க. ஒரு சில இடங்கள்ல இதாகிடுவாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே இல்லாம மண்ணோடு மண்ணாயிருவான். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு தான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக எந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, ஷீயோல் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. இத தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, நரகம், பாதாளம், குழின்னு மொழிபெயர்த்துக்கோங்க. ஆங்கிலத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஹெல், பிட், கிரேவ்னு சொல்லிட்டு இடத்துக்கு தகுந்தாற் போல மனுஷங்களுக்கு தகுந்தாற் போல எல்லாருக்கும் மாத்திட்டாங்க. நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மரிச்சதுக்கு அப்புறமா எங்கதான் போறான், குழிக்குள்ளதான் போறான். அததான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான காலம் கட்டாயம் பின்னாடி வரப்போகுது. இப்போ ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பாவியாவே இருக்கிறான், ஓகேவா, மரிச்சிடறான், அவனோட லைஃப் அப்படியே முடிஞ்சிருதா? இப்ப நம்ம 3ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆஹ் அந்த கிங்டம், கம்மிங் கிங்டம் இருக்கு இல்லையா, வரப்போகிற கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? அதுல எல்லாம் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து எதுக்காக வரணும்? உயிர்த்தெழுந்த நம்பிக்கை எதுக்கு இருக்கணும்? அவங்க உயிர்த்தெழுந்து வந்து என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த பாவத்துல இருந்து விடுபட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கறதா கான்செப்ட். அதை நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம் அந்த சப்ஜெக்ட்லயும். ஆனா அதோட கான்ஃபிளிக்டா எதையும் வச்சிருக்கிறோம்னு பார்த்தோம்னா நரகங்கிற கான்செப்டையும் வச்சிருக்கோம். அப்ப நரகம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உயிரோட இருக்கக்கூடிய மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா போகக்கூடிய இடம். அது நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமா ஒரு ஃபர்னஸ்ல அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பதிலா எப்படின்னா சிம்பிளா மனுஷன் மண்ணுக்கு திரும்பக்கூடிய ஒரு இடம். பாதத்திற்கு கீழே கூடிய ஆழம், புலி இப்படின்னு இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் இன்டர்ப்ட் பண்ணி இது ஒரு கான்செப்டா கிரியேட் ஆச்சு. எது? நரகம்ங்கிறது. சரி, நீங்க பழைய ஏற்பாடுல ஷியோல வச்சு இதெல்லாம் சொல்லிட்டீங்க பிரதர். புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்ல போறீங்க? அங்க இன்னுமே கான்ட்ரவர்சியான அநேக வசனங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுல ஒரே ஒரு வார்த்தை 3 மீனிங். புதிய ஏற்பாடுல எப்படின்னா ஹேடஸ், கெஹனா, டார்டரு
அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகள், 3 மூலப்பிரதிகள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க, உபயோகப்படுத்திருக்காங்க. இது எல்லாமே கிரேக்க வார்த்தைகள். இப்ப ஹேடஸ் அப்படிங்கிறது எத்தனை தடவை வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னா 11 தடவை மொழிபெயர்த்திருக்காங்க. கெஹனாவை 12 டைம் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடம் பெற்றிருக்குது, அதை மொழிபெயர்த்திருக்காங்க. டார்டரோ அப்படிங்கிறத ஒரே ஒரு இடத்துலதான் வந்திருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேடஸ், கெஹனா, டார்டரோ இப்படி எல்லாம் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் போயிடலாம். இது எந்தெந்த வசனங்களுக்குள்ள வந்திருக்குது, அது ஆங்கிலத்துல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணிடலாம், நம்ம ஒன் பை ஒன்னா வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போயிடலாம்னா ஹேடஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். இப்போ இந்த இடத்துல நல்லா பாத்துக்கணும், அப்போஸ்தலர்ல வருது. இப்ப இதுல இந்த இந்த வசனத்துல வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? ஆப்வியஸா எப்படி இருக்காங்கன்னா உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். அப்ப இங்க வரவங்க யாருன்னா பரிசுத்தரா இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தை என்னன்னு பார்த்தோம், இந்த ஷியோல்னு பார்த்துட்டோம்ல, பாதாளம், அதுதான் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நான் பாயிண்டர் வைக்கிறேன் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்ப மூல வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஹேடஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. H86ல அப்படிங்கக்கூடிய, அதாவது G86, ஜினா கிரீக்னு அர்த்தம், ஹெச்னா ஹீப்ரூன்னு அர்த்தம். இப்ப இந்த G86 அந்த வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேடஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு 2 மீனிங் இருக்குது, ஒன்னு கிரேவ், இன்னொன்னு ஹெல். இப்ப ஏன் இந்த இடத்துல கிரேவ் யூஸ் பண்ணாங்க, ஹெல்ல யூஸ் பண்ணல அப்படின்னா சேம் ப்ராப்ளம் தான். அங்க என்ன வந்துச்சு, பரிசுத்தர் அல்லது நல்லவங்க வந்தாங்கன்னா பாதாளம். ஒருவேளை இங்க பரிசுத்தர் இல்லாம துன்மார்க்கர் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, ஹெல்லுன்னு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சு அந்த டிஃபரன்சியேஷன்? இதே மத்தேயு 11:23 வாசிக்கல பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இப்போ இந்த வசனத்துல கொஞ்சம் எப்படின்னா கடினமான ஒரு பகுதி இத மொழிபெயர்க்கிறது. இப்ப இந்த பாதாள பரியந்தம் வருது இல்ல, இந்த இடத்துக்கும் என்னதான் வந்திருக்கும், ஹேடஸ் தான் வந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல ஏன் நரகம் சொல்லி மொழிபெயர்க்காம விட்டாங்க அப்படின்னா, மற்ற வசனங்கள் எல்லாம் யாரை பத்தி வந்திருக்குன்னா ஒரு மனுஷனை பத்தி வந்திருக்கும், உயிருள்ள ஒரு மனுஷனை பத்தி வந்திருக்கும். அதனால அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பார்த்து, நல்லவங்களா இருந்துச்சுன்னா பாதாளம் மொழிபெயர்த்தலாம், கெட்டவங்களா இருந்துச்சுன்னா நரகம் மொழிபெயர்த்தலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த வசனத்துல வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பர்நகூம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டி. ஓகேவா? அங்க நம்ம எருசலேம் பக்கத்துல இருக்கக்கூடிய கப்பர்நகூம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டியை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீ வான பரியந்தம் உயர்த்தப்பட்டு வச்சிருந்த, நீ இப்ப பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவே. அதுக்கு பதிலா என்ன சொல்லிருக்கலாம், நீ நரகத்திற்கு தாழ்த்தப்படுவேன்னு சொல்லி மொழிபெயர்த்து இருந்திருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, மேத்யூ 11:23ல அந்தோ கப்பர்நகூம் which art exalted unto heaven, உயர்த்தப்பட்டிருந்த shall be brought down to hell. நீ எங்க அப்படின்னா பாதாள பரியந்தம் அப்படின்னு வந்திருக்கணும்ல, இங்க என்ன வந்திருந்திருக்கணும், shall be brought down to grave தானே வந்திருக்கணும். பாதாளம் அப்படிதானே, இங்கிலீஷ்ல கிரேவ் இருந்துச்சுன்னா தமிழ்ல பாதாளம் மொழிபெயர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் வருது. தமிழ்ல பாதாள பரியந்தம் மொழிபெயர்த்திருக்காங்க, ஆங்கிலத்துல வரும்போது ஹெல்லன் மொழிபெயர்த்திருக்காங்க. எதனால இந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆங்கிலத்துல வர ஹெல்லுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோம் நம்ம அப்பதான், டு கவர் அல்லது டு ஹைட் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. டைரக்டா நரகம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம ஆங்கிலத்துல ஹெல்லுங்கிற வார்த்தையான டிக்ஷனரி வேர்டு என்னவா இருக்குன்னா டு கவர் ஆர் டு ஹைடுன்னு இருக்குது. அதனால ஒரு ஒரு சிட்டிய கவர் பண்றது அல்லது ஹைட் பண்றதுங்கிற டைரக்ட் மீனிங் இருக்குது. தமிழ்ல அப்படி கிடையாது. நரகம் வந்துருச்சுனாலே நமக்கு மைண்ட் எங்க போயிடும், அந்த தீ இருக்கக்கூடிய இடம், இதுக்கெல்லாம் போயிடும். இப்போ ஒரு சிட்டியை போய் இப்ப மனுஷங்க மாதிரி அங்க போய் எண்ணெயில போட்டு வறுக்கிறதோ அல்லது தீயில போட்டு வாட்டுறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்ப இங்க தமிழ்ல ஒரு சின்ன பிளே பண்ணாங்க. இந்த இடத்துல நரகன்னு போட்டா மாட்டிக்கிறோம், ஓவரால் எல்லா கான்செப்டுமே அடி வாங்கிறோம். அப்ப இந்த இடத்துல மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பாதாள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது உயிருள்ள ஒரு இது இல்ல, ஜீவன் இல்ல, இது வந்து ஒரு பொருள் அல்லது ஒரு இடம்.
இந்த இடத்துக்கு என்ன பண்ணிட முடியாது, இதை போய் நரகத்துல போட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாதாளம்னு என்னது, மண்ணுக்கு கீழே அப்படியே புதைஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல மனுஷன் எவ்வளவு பிளேஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹேடிஸ் பாத்துட்டோம். அடுத்து என்ன இடம்னு பாத்தீங்கன்னா கெஹன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப இந்த கெஹன்னாவையும் தமிழ்ல என்ன மொழிபெயர்த்திருக்காங்கன்னா நரகம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அதை வாசிக்கல பாருங்க. மார்க் 9:43 இது ஒரு பெரிய கான்செப்ட். 43 வசனத்துல இருந்து 48 வசனம் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினதுதான். தமிழ்ல வாசிக்கல பாருங்க ஃபர்ஸ்ட். மார்க் 9:43 உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவ டைரக்டா என்ன சொல்லியிருக்காரு? இப்ப இவ்வளவு நேரம் மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு வசனத்துல ஜென்ரிக்கா இருந்துச்சு, கரெக்டா? அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமா நீங்க பொருள் சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா இங்க டைரக்டா சொல்லியிருக்காரு யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ என்ன பண்ணிரு, கட் பண்ணி போட்டுரு. ஏன் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீ அவியாத அக்னியுள்ள நரகத்திலே, இந்த இடத்துலதான் அந்த கான்செப்டவே பிடிச்சாங்க, அவியாத அக்னியுள்ள நரகம். அப்ப நரகம் எப்படிப்பட்ட இடம் தான்? அவியாத அக்னி, பயங்கரமான அக்னி நிறைஞ்ச ஒரு பிளேஸ் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனத்துல இருந்து கிரியேட் பண்ணாங்க, கரெக்டா? இப்ப சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கலாம், நீ ஒரு கையை கட் பண்ணிட்டு ஜீவன் உள்ளவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உன் கை இடரல் உண்டாக்குனா அப்படி பண்ணு, கால் இடரல் உண்டாக்குனா அப்படி பண்ணு, கண் இடரல் உண்டாக்குனா அப்படி பண்ணு. ஏன் அப்படின்னா அப்படி வச்சுக்கிட்டு நீ அவியாத நரகத்துல போறதை பார்க்கலாம், அதை நீ தரித்து போட்டுட்டு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண, கான்சென்ட்ரேஷன் பண்ணு. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அப்ப நரகம் இருக்குது தானே? அப்ப நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தது கரெக்ட் தானே? அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது தானே அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த இடத்துல ஹேடஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்ல, டார்டருங்கிறதும் இல்ல. இந்த இடத்துல எது வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கெஹன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்குது. மார்க் 9:43 இப்ப வாசிச்சோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா having 2 hands to go hell அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. G1076, ஜிங்கிறது கிரீக்கு. 1076ல கீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம கெஹன்னா அப்படிங்கறது அதனுடைய ப்ரொனன்சியேஷன். இப்ப இந்த கெஹன்னா அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ஹெல் அப்படிங்கிறது டைரக்டா வந்திருக்குது அந்த வார்த்தை, ஓகேங்களா? அப்ப ஹெல்ங்கிறது ஏதோ ஒண்ணு இருக்குதுதான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய டெஃபினிஷன்ல a valley of Jerusalem used as a name for the place, ஒரு பிளேஸ்க்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கெஹனாங்கிறது ஒரு பிளேஸ்க்கு இந்த ஒரு வார்த்தை இருக்குது. அப்புறம் ஃபார் எவர்லாஸ்டிங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு இருக்குதுல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன பிடிச்சாங்கன்னா, அப்ப ஹெல்லுங்கிறது அவியாத அக்னி உள்ள இடம், அதாவது பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிருக்கக்கூடிய இடம். அதுக்கு என்ன ஒரு இதுவும் கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்டேட் பொசிஷன் என்னன்னா ஆஃப் எவர்லாஸ்டிங் பனிஷ்மெண்ட், நித்தியத்திற்கும் தண்டிக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குதுல்ல. அப்ப இது கரெக்ட் தானே அப்படிங்கிற இந்த இப்ப நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய அல்லது கிறிஸ்தவர் மத்திய இருக்கக்கூடிய இந்த ஒரு விசுவாசம் எல்லாமே இதை சார்ந்து என்னாச்சுன்னா கிரியேட் ஆச்சு. இப்ப நமக்கேவும் இப்ப கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். இவ்வளவு நேரம் சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போயிடுச்சு. தேவனை பத்தி பார்த்தோம், அப்புறம் பழைய ஏற்பாட்டுல ஷீவல் பத்தி பார்த்திருக்கோம், புதிய ஏற்பாட்டுல ஹேடஸ் பத்தி கூட பார்த்துட்டோம். எல்லாம் ஓரளவுக்கு எப்படி இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவல்ல தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கெஹன்னா வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கே என்ன ஆகுது, ஏதோ மாற்று கருத்து இருக்குது. என்ன மாற்று கருத்து இருக்குதுன்னா, வேலி ஆஃப் ஹின்னோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு இருக்குது. அப்புறம் அந்த பிளேஸ் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, as a name for a place of everlasting punishment, நித்தியத்திற்கும் பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு டைரக்டான பொருள் என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கீழேயே ஹெல்லுங்கிறது போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஹெல்லுன்னு வந்துச்சுன்னா டைரக்டா அது எதான் குறிக்கும், நம்ம இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நரகத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நரகம் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் இப்ப பேசிக் சப்ஜெக்ட்லயும் இந்த ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நரகம்ங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த கான்செப்ட் கிடையாது, நம்ம பை பர்த்ல இருந்தேவும். இது நம்ம மட்டும் இல்ல, மற்ற எல்லா மதத்திலையும் இந்த மாதிரியான நம்பிக்கை ஒண்ணு இருக்குது. நரகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்குது.
ஆனா கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம தேவனை பத்தி அனலைஸ் பண்றோம், அவருடைய திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவருடைய திட்டத்துல நமக்கான பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவருக்கு நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது இந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துச்சோம்னா மத்த எல்லா கான்செப்டுமே அடி வாங்குது. இல்லையே மத்த எல்லாத்தையும் நம்ம வேற மாதிரி பார்த்துருக்கோம், இந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படி இது மாறுது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கே வருது. அதனால என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு போய் படிக்கப்போம். இப்ப இந்த கெஹனா அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். அந்த வேர்டுக்கு த ஹீப்ரோ ஆர்ஜின் இங்க போட்டிருக்காங்க. இங்க நீங்க பாக்குறீங்களா? கெஹனாங்கிறது ஹீப்ரோ ஆர்ஜின். ஹீப்ரோங்கிறது எங்க நம்ம பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டுல பார்ப்போம். கரெக்டா? ஹீப்ரோ 1516, ஹீப்ரோ 2011 ரெண்டுலயுமே இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கெஹனாங்கிற வார்த்தை வந்திருக்குது. கெஹனாங்கிறது கிரீக் வேர்டு கிடையாது. அது என்ன வேர்டுன்னு பாத்தீங்கன்னா ஹீப்ரூ வேர்டு, ஹீப்ரோ ஆர்ஜின். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேலி ஆஃப் ஹின்னோம், த சன் ஆஃப் ஹின்னோம் அப்படிங்கிறது தான் அந்த பிளேஸ். அப்ப கெஹனாங்கிறது ஒரு பொருள் இல்ல, அது ஒரு நவுன், ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் தான் என்ன ரெஃபர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல நீங்க இந்த கெஹனாவுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கெஹனாவை தான் மொழிபெயர்க்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெல்லுன்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. இப்ப முதல்ல அந்த பிளேஸோட ஆர்ஜினை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது என்ன பிளேஸ்? இப்ப ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா வேலி ஆஃப் ஜெருசலேம், அப்புறம் அஸ் அ நேம் ஃபார் த பிளேஸ் ஆஃப் எவர்லாஸ்டிங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்கல்ல. கெஹனாங்கிறது லிட்ரலா எருசலேம்ல இருந்த ஒரு பிளேஸ். யூதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல கெஹன்னான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் லிட்டரலா இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல அதை இன்னும் பள்ளத்தாக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். த வேலி ஆஃப் ஹின்னோம்னு போன வசனத்துல இங்க வாசிச்சோம் இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு ஆர்ஜின்லயும் பாத்தீங்கன்னா த வேலி ஆஃப் ஹின்னோம், இந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கு இருக்குது இல்லையா, அதுக்குதான் இன்னொரு கமா போட்டு என்ன பண்ணிருக்காங்க, கெஹன்னா அப்படிங்கக்கூடிய கெஹின்னோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க பழைய ஏற்பாட்டுல இருந்திருக்கு. அப்ப கெஹன்னாங்கிறது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய வார்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. நிறைய வார்ஸ்னா நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குது. நிறைய யுத்தங்கள் நடக்கும்போது ஆப்வியஸா என்ன நடக்கும், நிறைய பிணங்கள் அந்த இடத்துல விழுகும் இல்லையா. இப்ப ரெண்டு ராஜ்யங்களுக்கு நடுவுல ஒரு யுத்தங்கள் நடக்கும்போது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. சவுலோட யுத்தம் நடந்தது, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்த இடம் தான் இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னும் பள்ளத்தாக்கு. ஆப்வியஸா ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா இரண்டு ராஜ்யங்களுக்கு நடுவுல சண்டைகள் நடக்கும். சண்டைகள் நடக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணப்படுவாங்க, அந்த இடத்துல கொல்லப்பட்டுருவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்னும் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நிறைய பிணங்களா கிடக்கும். ஓகேவா? அப்படி பிணங்களா இருக்கிறத என்ன பண்ண முடியாது, டிஸ்போசல் பண்ண முடியாது. குழி தோண்டி எல்லாரும் புதைச்சிட்டு இருக்காம டைரக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் நெருப்பு வச்சு எரிச்சிருவாங்க அந்த பாடிஸ் எல்லாம். இது லிட்டரலா இஸ்ரேலர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். ஓகேங்களா? ஆனா இவங்க பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடக்கல. இப்ப அந்த பிளேஸ ஜனங்களை யூட்டிலைஸும் பண்ண முடியாது. ஏன்னா இது யுத்தம் நடந்து பிணங்கள்லாம் எரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு இடங்கிறதுனால பின்னாடி நாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருடைய குப்பைகளையும் போட்டு இறக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. இப்ப இது டெய்லி ருட்டீன்ல நிறைய குப்பைகள் எல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடம் எப்பயுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெருப்பினால சுட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா எப்பொழுதுமே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக எது காணப்பட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கெஹனாங்கக்கூடிய ஒரு பிளேஸ் காணப்பட்டு இருக்கும். இப்ப இந்த கெஹனாவை ரூபகாரமா இயேசு கிறிஸ்து யூஸ் பண்றாரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்திமரம் பட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு ரூபகாரமாக சொல்லப்பட்டது. கரெக்டுங்களா? அதனால இஸ்ரேலர்கள் பட்டு போவாங்கன்னா மரம் மாதிரி பட்டு போவாங்கன்னு அர்த்தமானா இல்ல. உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? அவர்களுடைய தன்மை இழந்துருவாங்க. இப்ப இப்ப நிறைய உவமைகள்ல வாசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படின்னா அது மாதிரி ஒரு இடம் இருக்குதா, அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுப்போம் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய ஸ்லாக்கியத்தை இழந்துருவாங்க. ஒரு வெளிச்சமான விஷயத்தை விட்டு இருளான இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னா அழிச்சு போயிடுவாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுதான். இப்ப இந்த கெஹனாங்கிற இடத்த எதுக்காக அவர் யூஸ் பண்ணார், கெஹனாங்கிற பிளேஸ் எதுக்காக யூஸ் பண்ணாருன்னா இது நல்லா யோசிச்சு பண்ணணும். பூமிக்கு அடியிலையோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய இடம் கிடையாது. பூமியில லிட்டரலா இஸ்ரேலர்கள் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேலர்களுக்கு எப்பயுமே எந்த ஒரு காரியம் சொன்னாலும் அவர்கள் லைஃப்ல பார்த்துருக்கக்கூடிய ஒரு காரியமாகட்டும், அவர்கள் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஊமைகள் சொல்றதாகட்டும் போதனைகள் சொல்றதாகட்டும் எல்லாமே. இப்ப நீங்க உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அவர் லிட்டரலான கண்ணை பத்தி பேசிட்டு இருக்காரா? கை இடரல் உண்டாக்கினா கையை தரித்து போடுனா நீ கையை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு கை இருக்குது,
அது கை வந்து உனக்கு ஒரு இடரலான ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா, இந்த கை எப்படி இடரலான ஒரு விஷயத்த பண்ணும்? அந்த அந்த பாட்டை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மைண்ட் யோசிக்கணும். பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா, அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் குடுக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் இந்த கை. இப்ப இந்த கை இங்க இருந்து இங்க போனா, இப்ப நான் யோசிக்கிறேன் அதனால போகுது. இப்ப நான் யோசிக்காமயே போயிருமா? இல்ல நான் யோசிக்காம நீ போயிட்ட. நான் உன்னைய வெட்ட போறேன் அப்படின்னு நம்ம பண்ணுவோமான்னா, இல்ல. அப்ப கைங்கிறது எத பேசுறா? நம்மளுடைய செய்கைகள். காலுங்கிறது நம்மளுடைய நடக்கைகள். நம்மளுடைய கண்ணுங்கிறது நம்ம பார்க்கிற விஷயங்கள். இதெல்லாம் உனக்கு இடறல் உண்டாக்குதுன்னா, அத நீ தரித்து போடுன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்த பண்ணாத. தவறான செய்கைகள் பண்ணாத, தவறான நடக்கை நடக்காத, தவறான காரியங்கள பார்க்காத. அத பார்த்துட்டு நீ அழிஞ்சு போறத காட்டிலும், அதை தரித்து போடுன்னா, அந்த மாரி விஷயத்த பண்ணாத. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நீங்க நரகத்த லிட்டரலா எடுக்கணும். இந்த கெகனாங்கிற பிளேஸ் மாரியே நிஜமா இருக்குதுன்னு ஒண்ணு நம்ம வச்சோம்னா, அவர் சொல்ற எல்லாத்தையும் லிட்டரலாவே எடுக்க ஆரம்பிக்கணும். எங்க இருந்து மலை பிரசங்கத்துல ஆரம்பிச்சு, சிலுவையில தன்னுடைய ஜீவனை விடுற வரைக்கும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, எல்லாமே லிட்டரல்னு சொல்ல ஆரம்பணும். ஆனா இல்ல. எல்லாமே உருவக பாஷை, ஊமைகளாக தான் பேசியிருக்கிறார். ரூபகாரப்படுத்தி பேசியிருக்கிறார். இத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இந்த கெகனாங்கிற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அழிவுக்குள்ள போயிருவீங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, நித்திய ஜீவன் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும்ல. ஆனா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஜீவன் கிடைக்காம அழிஞ்சு போயிருவீங்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் கெகனாங்கிற பிளேஸ் யூஸ் பண்ணாரே தவிர, கெகனாங்கிறது நரகத்துல போய் நீங்க வந்து சித்திரவதை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இல்ல. சோ இத 2வது வார்த்தையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்தோம்னா 3வது வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா டார்டரோ. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல. இது எந்த இடத்துல வருதுங்கிற வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இப்போ இங்க வர்ற வார்த்தையில தான் ஆங்கிலத்திலயும் டைரக்டா எந்த வார்த்தை வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்லுனே வந்துருச்சு. அவங்க கிரேவ் அது இதெல்லாம் போடல. டைரக்டா ஹெல்லுன்னு போட்டாங்க. இப்ப ஃபார் இஃப் காட் செப்பரேட்டட் நாட் த ஏஞ்சல்ஸ் தட் சின்ட் பட் காஸ்ட் them down to hell and delivered them into chains of darkness to be reserved unto judgment. Reserved unto judgment அதாவது நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்கல்ல. அது எதுக்காக? ஜட்ஜ்மெண்ட்ல தான் அவங்களுக்கான தண்டனை என்ன? நல்லது செஞ்சா நல்ல விஷயமும், கெட்டது செஞ்சிருந்தா தண்டனையும் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல தான் தெரியும். இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பாவம் செய்த தூதர்களை எங்க வச்சிருக்கிறாங்க? அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளின்னு இருக்குது. இப்ப விஷயம் எடுத்துக்கலாம். பாவம் செய்த தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள், அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? நரகத்துல போட்டு மாட்டி வதக்கிக்கிட்டா இருக்கிறாங்க. இதுல ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே அந்த பிக்சர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நரகத்தோட சீஃப் ஒருத்தர் இருப்பார். அது யாருன்னு தெரியுமா? நரகத்துல இந்த மாதிரி போட்டு வாட்டுறது, தீயில போட்டு எரிக்கிறது, இதெல்லாம் ஒருத்தர் பண்ற மாதிரி நம்ம நிறைய விஷுவல்ஸ்ல பார்த்திருப்போம். நம்மளும் மைண்ட்ல யோசிச்சிருப்போம்ல இத்தனை நாளா. அது யாரு? ஏதாச்சும் ஒரு பெரிய ஏஞ்சலா இருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா, அந்த ரூபத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும்? நரகத்துல யார் இருப்பாங்க? சாத்தான் இருப்பாங்க. ஹெவன்ல யார் இருப்பாங்க? தேவன் இருப்பாங்க. நல்லது பண்ணா பரலோகம், தேவன் இடத்துல போயிடலாம். கெட்டது பண்ணா எங்க போயிடலாம்? நரகத்துக்கு போயிடலாம். அங்க யார் இருப்பாங்கன்னா சாத்தான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். யார? இந்த எரிக்கிறது இதெல்லாம். இப்ப சாத்தான தான் தேவன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரோ நரகத்துல வந்து, நீ இந்த இந்த இன்சார்ஜ் எடுத்துக்கோ, இவங்க எல்லாம் என் சொல் பேச்சு கேட்காம தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நான் உன்ட்ட அனுப்புறேன், நீ என்ன பண்ணு, அவங்கள வச்சு ஃபுல்லா வந்து சித்திரவதை பண்ணு அப்படின்னு சொல்லி சாத்தான தான் தேவன் அப்பாயிண்ட் பண்ணாரா? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வேலையை பண்ண வைக்கிறது எல்லாமே அவன் தான். கரெக்டா? அப்புறம் எப்படி தேவனே ஒரு இந்த மாதிரி நரகங்கிற ஒரு பிளேஸ் உண்டாக்கி அதுக்கு வந்து இன்சார்ஜா வந்து சாத்தானையும் வச்சு தண்டிக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறதும் யார்கிட்ட தான் போய் சாத்தான்ட்டே கொடுத்து நீயே தண்டிச்சிருப்பா, சதா காலமும் தண்டிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? அப்படின்னு பார்த்தா இதுவே நம்ம யோசிச்சுறதுல ரொம்ப கான்ஃபிளிக்டான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஆனா இங்க நல்லா நோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாவம் செய்த தூதர்கள் யாரு? நம்ம முதலாம் உலகத்துல விழுந்து போன தெய்வ தூதர்கள் இருப்பாங்களே, அவங்கள அந்த கார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளின்னு இருக்கு. அப்போ அவங்க நரகத்துலதான் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும்னா இல்ல. நமக்கு புதிய ஏற்பாட்டிலேயே வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? வந்து சாத்தானுடைய தூதர்கள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், சேனைகள் அப்படின்லாம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்க இன்னும் எப்படிதான் இருக்கிறாங்க? ஆக்டிவா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னும் நரகத்துல எல்லாம் போய் இல்ல. ஆனா அப்புறம் இந்த இடத்துல ஏன் நரகம்னு வருது?
அதான் சொல்றாங்க பாரு, காஸ்ட் தெம் டவுன் டு ஹெல். அப்படின்னா பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டுட்டாங்க. மறுபடியும் அவர்களால பரலோகத்திற்கு செல்ல முடியாது. தங்களுடைய ஒரு மகிமையின் ஸ்தானத்தை இழந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணப்பட்டுட்டாங்கன்னா தள்ளப்பட்டுட்டாங்க. அதுதான் டவுன் டு ஹெல், காஸ்ட் தெம் டவுன் டு ஹெல். ஓகேவா? அந்தகார சங்கிலினால அவங்க மறுபடியும் என்ன பண்ண முடியாது, மேல போக முடியாது. அதே மாதிரி மனுஷ ரூபம் எடுத்து கீழேயும் வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்கிறதுக்கான மீனிங் தான் எந்த இடத்துல வாசிக்கிறோம்னா அந்தகார சங்கிலினாலே நரகத்திலே தள்ளின்னு வாசிக்கிறோம். ஓகேவா? ஆனா மற்ற மனுஷர்கள்லாம் வரும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நரகம்னா டைரக்டா நரகம்னு எடுத்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனத்துல இப்ப நான் போட்டு காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல டவுன் டு ஹெல்னு இருக்குது. இந்த இடத்துல அந்த கிரேக்க வார்த்தை G5020 டார்டரோ அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுதான் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல டார்டருங்கிறதுக்கு நரகம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நரகத்துக்கு டைரக்டான நரகம்னு சொல்லாம அந்த இடத்துல என்ன இன்டைரக்டா வருதுன்னு பாத்தீங்கன்னா கீழே தள்ளப்பட்டவர்களாக அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வருது. அதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்க முடியாது. நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு நரகம், தீ இருக்கக்கூடிய இடம், அங்க அவங்க இல்ல. ஏன்னா ஸ்டில் இன்னும் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆக்டிவா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து வந்து அந்த அசுத்தாவிகள் படிச்சிருந்த ஒரு மனுஷனை துரத்தும் போது அவங்க என்ன கேட்பாங்க, நாள் வரும் முன்னே எங்களை நீர் வந்து துன்பப்படுத்த வந்திருக்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதோட ரெவிலேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துலயும் நல்லா நோட் பண்ணோம்னா நம்ம நினைச்சிருக்கக்கூடிய நரகத்தை பத்தி பேசல. டார்டூர் அப்படிங்கிறது ஒரு நிலைமையில இருந்து கீழே தள்ளப்பட்ட ஒரு நிலைமையை குறிக்கிறதா டார்டூர் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய பொருளாக இந்த இடத்துல இருக்கு. நம்ம எதையுமே லிட்டரலாவே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலயுமே ஒரு முக்கியமான டாக்டரினா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நரகங்கிற கான்செப்ட் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி நமக்குள்ளே வந்துடும். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். சிம்பிளா என்ன சொல்றாரு, அவரோட ஜட்மெண்ட் டேன்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் அவங்களுக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கிறோம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எப்ப வரைக்கும்? ஜட்மெண்ட் டேல தான் ஒருத்தவங்க நன்மை செஞ்சிருக்காங்களா தீமை செஞ்சிருக்காங்களா அதற்கான பலன் என்ன கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஜட்மெண்ட் டேல தான். அது வரைக்கும் எல்லாரும் எங்க இருப்பாங்க அப்படின்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ அந்த ஜட்மெண்ட் டே வரைக்கும் எல்லாரும் எங்கதான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேத குழிகள்ல தான் இருப்பாங்க. பிரேத குழிகள் மீன்ஸ்னா எல்லாருமே மறிச்சு அவங்கவுங்க அடக்கம் பட்டப்பட்ட ஒரு இதுலதான் இருப்பாங்க. அவருடைய சத்தம் கேட்கும் போது எல்லாரும் உயிர்த்தெழுதல்ல எழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வந்து ஒரு ஜட்மெண்ட் நடக்கும். அப்ப என்ன நடக்குமாமா, நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கு போயிடுவாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி இருக்கு இல்லையா? அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெவல்யூஷன்ல பின்னாடி அட்வான்ஸ் ஸ்டடியில வரும். ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு சில விஷயங்கள் நடக்கும், பின்னாடி வரக்கூடிய காரியங்கள்ல தெரியும். ஆனா எந்த இடத்துலயும் அவங்க நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படல. ஒருவேளை நரகத்துக்கு தான் அனுப்பப்படணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஏன் வந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது? யாருக்கு தான் இருக்குது? அது நன்மை செஞ்சவர்களுக்கு மாத்திரம் தான் இருக்குதானா? இல்ல. நம்ம ஏசாயால வசனங்கள் வாசிக்கிறோம். அப்போ எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்க, எல்லாருக்குமே சத்தியம் கற்பிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் மகஜீவனுக்குள்ள வரணும். இதுக்குதான் கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, அவருடைய ராஜ்யம்ங்கிற ஒரு கான்செப்டே இருந்துருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஜட்மெண்ட் டேக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மறிச்ச எல்லாருமே பிரேத குழிகள்ல இருப்பாங்க. அந்த பிரேத குழிங்கிறது தான் ஷியோல், ஹேடஸ், அப்புறம் டார்டரு, கெஹனா அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்திருக்குது. இப்ப நமக்கு சிம்பிளா யோசிக்கணும்னா நரகம்னா என்னது? அதான் சொல்றாங்க, நரம் கூட்டல் அகம். நரம்னா மனுஷன் அர்த்தம், அகம்னா இருக்கக்கூடிய இடம். எப்ப இருக்கக்கூடியம்னா இப்ப இருக்கக்கூடியது நம்ம வீடு. நம்ம செத்ததுக்கு அப்புறமா நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா நரகம். நரகம்ங்கிறது பிளேஸ் தான். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரியான தீயெல்லாம் வரக்கூடிய, தேவன் பாதிக்கக்கூடிய, அவர் சித்திரவதை பத்தக்கூடிய ஒரு இடம் கிடையாது. சிம்பிளா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மறிச்சதுக்கு அப்புறமா போகக்கூடிய இடம், பிரேரக்குழி அல்லது கல்லறை, எப்படி வேணாலும் நமக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பத்தி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கதே தவிர
தேவன் நம்ம முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒண்ணு பார்த்தோம்ல, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்படிப்பட்டவர்? நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப சாடிஸ்டா அவரை வந்து நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். இருக்கிறதுலயும் வந்து அதாவது சாத்தானை விட அதிகமான ஒரு கொடூரக்காரனா நம்மளுடைய ஒரே அன்பான பேரன நம்மளுடைய பிதாவாகி தேவனை யோசிச்சு வச்சிருக்கிறோம். அவர் அப்படிப்பட்டவரான இல்ல. நமக்கு சரி கட்டுறாரான்னு அதுவும் இல்ல. நம்ம மேல அதிகமான இரக்கம் வச்சு எப்படியாச்சும் நமக்கு ஜீவனை கொடுத்து எல்லாரும் தேவ பக்தி உள்ள சந்ததியாகி எல்லாரும் சமாதானமா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறத அவருடைய ஒரே எய்ம். அதுக்காகதான் இவ்வளவு பெரிய திட்டங்கள் இருக்குது. இன்னைக்கு நமக்கு சத்தியம் கிடைக்குதும் அதனாலதான். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நமக்கு டைரக்டா நரகத்துல தண்டனை கொடுத்துட்டு போயிடலாம்ல. எதுக்கு இன்னைக்கு சத்தியத்தை கொடுத்து நம்மள வந்து மறுபடியும் அவருக்குள்ள சேர்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சிம்பிளா யோசிச்சோம்னாலே நமக்கு என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா, நரகம் அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் அதாவது ஒருத்தவங்களை பயமுறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் தான். அதாவது நீ பண்ணேன்னா உனக்கு அப்படி நரகம்னு ஒண்ணு இருக்குதுன்னா நம்ம பயந்து பண்ண மாட்டோம்னுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட விஷயம் தான் அது. ஆனா நமக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, பயத்தினால நீங்க திருந்தாதீங்க, என் மேல இருக்கிற அன்புனால நீங்க முதல்ல தெரிங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னைய முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடுவாங்க. அப்படின்னாதான் நித்தியத்துக்கு நீங்க பாவம் பண்ணாம இருப்பீங்க. பயத்துல வர்ற திருந்துதல், மனம் திரும்புதல் எப்படி இருக்கும்னா, பயம் போச்சுன்னா நம்ம மறுபடியும் தப்பு பண்ணுவோம். தேவன் அதை எதிர்பார்க்கல நம்ம இடத்துல. சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, நான் சத்தியத்தை சொல்றேன், சத்தியத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க. இதுதான் அவருடைய ஸ்டைல். நீங்க ரொம்ப இது பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கிறாங்க இல்லையா? ஆரிஜின் மீன்ஸ்னா என்னன்னா, இதனுடைய ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இதுல உண்டாக்கப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, ரோமன் கேத்தலிக்ல உண்டாக்கப்பட்ட ஒரு டாக்டரின். இப்ப அவங்களே என்ன ஒரு இது சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போப் பிரான்சிஸ் இருந்தார் இல்லையா முன்னாடி, அவரோட இதுல பாருங்க, the Catholic Church no longer believe in a the Catholic Church no longer believes in a literal hell where people suffer. அவங்களே இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த லிட்டரலான நரகத்தின் மேல இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு டாக்டரின்ல இருந்து இதுக்கப்புறம் கேத்தலிக் சர்ச்சஸ் என்ன இல்ல பிலீவ் இருக்காது, நாங்க இனிமேல் அதை நம்புறது இல்லைன்னு சொல்லி அவங்களே அப்டேட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இல்ல, நம்ம பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால் தான், 3 கால் தான்ங்கிற மாதிரி நம்ம உள்ள ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அது அப்படி இல்ல. நமக்கு இன்னைக்கு சத்தியம் கிடைக்கப்பட்ட டைம்ல இருந்தே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சத்தியத்துல தேவன் அவருடைய வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன கொடுக்குறாரோ அப்படியே ஏத்துக்கிறோம். இப்ப நரகம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக இன்னைக்கு இதை வெளிப்படுத்துறாரு? ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, நரகம் தான் இல்லையா, இனிமேல் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், இவ்வளவு நாள் இருந்த பயம் போயிருச்சுல. அப்படி இல்ல. அனந்தர் சைடு நம்ம யோசிக்கணும். தேவன் நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளவு ஆசைப்படுறாரு நம்மள்ட்ட வர்றதுக்கு. அவர் எதுக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன லவ்ல தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாவம் பண்ணாம இருக்கிறோம் இல்லையா, அப்பதான் நம்ம எங்க போய் சேர முடியும்னா அவருடைய சமூகத்துல போய் சேர முடியும். அதை விட்டுட்டு இப்படி இந்த மாதிரியான ஒரு தவறான டாக்டரின்ஸ்னால நம்ம பயந்து போய் கரெக்டா இருக்கிறோம்னா, இன்னைக்கு கரெக்டா இருப்போம், நாளைக்கு நம்ம மனம் மாறி இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறதுக்கு அவங்க விரும்பல. சிம்பிளா என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நம்ம உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த சத்தியம் நம்மள கண்டிப்பா விடுதலையாக்கும். இதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு நமக்கு இந்த நரகம் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலா நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறார். தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க, நம்ம பார்த்த வசனங்களே நீங்க வீட்டுல தியானிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க சகோதர இடத்துல கேட்கலாம். சகோதர இடத்துல கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 டைம் நீங்க என்ன பண்ணலாம், நல்லா ஸ்டடி பண்ணிட்டு சத்தியத்துல தேவன் இதுதான் கொடுத்திருக்காரு, நம்ம தேவன் முதல்ல யாரு, இப்ப நம்ம சொன்ன விளக்கங்கள் எல்லாம் சரியாக வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கூடாது, நமக்கு டவுட்ஸ் வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே முக்கியமான டாக்டரினல் ரெலவென்டான சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கப்புறம் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு இது என்ன இருக்கும், அடித்தளமா இருக்கும். இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் நம்ம சரிவர வச்சுட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஒரு அடிப்படை வேதாம்சத்துல அடுத்தடுத்த சத்தியங்களுக்குள்ள போகலாம். சத்தியங்கள் நம்ம கட்டாயம் என்ன ஆகும், விடுதலையாக்குங்கிற விசுவாசத்தோட என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்லலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,